கருவேப்பிலை வாங்கணுமே. கடைக்காரர் இருப்பாரா, அடைச்சிட்டு போயிட்டாரான்னு தெரியலையே. என்ன கோமதி அக்கா? சின்ன பொண்ணு எங்க போயிட்டார? இங்கே தாங்க சரசக்கா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போறேன். நீங்க? குழம்பு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இல்ல, அதான் வாங்க போமேன்ட்டு போறேன். அங்க கடை எங்க இருக்கு? அடைச்சிட்டாவுல? ஐயே, கடை அடைச்சிட்டாவளோ? ஆமாக்கா, அவதான் 1 மணிக்கெல்லாம் கடை அடைச்சிட்டாவுல. நீங்க அப்பளே வாங்கிக்கலாம்ல. ஜாமான் வாங்கணும் சின்ன பொண்ணு, கருவேப்பிலை வாங்க மறந்துட்டேன். முன்னாடி எல்லாம் கருவேப்பிலை மொழியெல்லாம் சும்மையே தருவாவோ, இப்ப அதுவே ரூபா கொடுத்து கேட்டாதான் கிடைக்கி. ஆமா பத்தியலா. சரிப்போ, சும்மா கடுகு உள்ளி போட்டு தாளிக்க வேண்டியதான். பேர என்னைய நீளம் பொங்கி சட்டியா? ஆமாக்கா, அப்பளே பொங்கியாச்சு. என் மாமியார் வேற கீழே விழுந்து கிடக்குல. கீழே விழுந்துட்டாவளா? எப்போ? உங்களுக்கு விஷயம் தெரியாதக்கா? தெரியாத சின்ன பொண்ணு. நான் அத்தையும் எங்க ஊர்ல திருவிழாலாம் அங்க போயிட்டோம். இன்னைக்கு காலையில தான் ஒரு 10 மணி போல ஊருக்கு வந்தோம். ஒருத்தர் ஒன்னும் சொல்லலையே. அதானே கேட்டேன். அதான் வெள்ளத்தையத்த வீட்டுக்கு வராமலே இருந்திருக்காவ. நானும் எதுக்கு இந்த அத்தை இன்னும் வரல அப்படின்னு நினைச்சேன். ஆமா சின்ன பொண்ணு, நாங்க ஊருக்கு போயிட்டோம். அவளும் ஊர்ல தீச்சட்டி பார்க்க வைக்கணும், ராத்திரியெல்லாம் அங்க இங்க நடந்தாவள, ஒரே கால் வலின்னு படுத்திருக்காவோ. அதான் உங்க வீட்டுக்குமே வரல. விஷயம் தெரிஞ்சிருந்தா தான் நாங்க 2 பேருமே ஓடி வந்திருப்போமா என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு. அத்தைக்கு என்னாச்சு, எப்படி விழுந்தாவோ? சொல்ல சொல்ல கேட்காம ரேஷன் கடைக்கு போறோம்னு என்கிட்ட காடை பிடிக்கிட்டு போனவுக்க கடைசி கூட்டத்துல அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு கால் முறிஞ்சு வச்சு. ஐயே, இவ்வளவு ஏன் சின்ன பொண்ணு நீ அங்க போக விடுதே? கேட்டா தானக்கா, சொன்னோடி கேட்டா தானே நம்ம பார்க்க முடியும். அவ இஷ்டத்துக்கு தான் அடவும்னாவோ அந்த அன்னைக்கு போங்கன்னு விட்டுட்டேன். ரொம்பயா அடி? கொஞ்சம் பலமா தான்க்கா. அதான் 1 வாரத்துக்கு மாவு கட்டு போட்டிருக்காங்க. மீனா வேற வந்திருக்கா. சோறு பொங்கி கொடுத்துட்டு அப்படியே சரசக்கா வீடு வரைக்கும் வருமானு வந்தேன். யாத்தே, அப்ப நாங்க பார்க்க வரலன்னு மரியமத்தை என்னமோ நினைச்சிருப்பாவல. இவ்வளவு தூரம் ஆயிருக்கு, இந்த வெள்ளத்தாயும் வரல, கோமதியும் வரல, ஒரு எட்டு வந்து பார்த்தாலுலாம் நினைச்சிருப்பாவல. அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாவுக்கா. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நேரம் ஒடியாந்திருப்பேன்னு தான் அவளுக்கும் தெரியுங்களா. ஆமா சின்ன பொண்ணு, தெரியாம தான் வராம இருந்துட்டோம். தெரிஞ்சிருந்தா ஒடியாந்திருப்போம். நீ எதுவும் நினைச்சுக்கிடாத. ஏக்கா, என்ன எப்படி நினைச்சிட்டியா? நான் அப்படிலாம் நினைக்கவள. அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டேன். இப்ப வந்து பார்க்கலாம்னாலும் நான் ஒத்தையில வர்றதுக்கு அத்தையும் கூட்டிட்டு வரலாம். அவளும் கால வலின்னு படுத்திருக்காவோ. இப்போ ஒன்னும் அவசரம் இல்லக்கா. கீழே விழுந்தவோ விழுந்துட்டாவோ. நீங்க ஒடியாந்தாக்கல வலி குறைஞ்சிரவா போகுது. அவரவர் வழியா தான் தாங்க போகுது. இப்போ ஓடி வந்து ஆக போறது ஒண்ணும் இல்ல. அதுக்குள்ள சின்ன பொண்ணு என்னமோ நினைச்சுக்கிடாவலன்னு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாவுக்கா. நீங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு செத்த ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலமா வேணா வந்து பாருங்க. சொல்ல போனா என் மாமியார் இந்நேரம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கினாலும் தூங்கிட்டு தான் இருக்கும். ஆமாண்ணே, சாப்பிட்டுட்டு அவளும் செத்த நேரம் தூங்காவோ. அதான் சொல்லுதேன், ஒன்னும் அவசரம் இல்ல. வந்து பாக்கன்னா சாயங்காலமா வாங்க. சரி சின்ன பொண்ணு. சே, பெரிய ஆளு கீழே விழுந்துட்டாவனு கேட்கக்கே சங்கடமா இருக்கு பத்தியா. உங்களுக்கு நல்ல மாமியாரு. அவ கீழே விழுந்தவனா நீங்க கவலைப்பட வேண்டியதான். இந்த கிளை விழுந்துக்கே நான் கவலைப்பட போறேன். சின்ன பொண்ணு என்ன யோசிக்க? ஒண்ணும் இல்லக்க. சரி, இப்ப கருவேப்பிலை இல்லைன்னா அந்த வேணியக்கா வீட்டுல நிக்கும்னு பறிச்சுக்கிட வேண்டியதானே? வேண்டாம் சின்ன பொண்ணு, ஒரு தடவை என் பிள்ளைல பறிக்க போனப்போ ஏசி விட்டாவோ. அதுல இருந்து அங்க நான் பறிக்கவே விட மாட்டேன். பிள்ளைகளையும் பறிக்க விட மாட்டேன், நானும் போய் பறிக்க மாட்டேன். அது எதுக்கு? சும்மா 2 கடுகு போட்டு தாளிச்சுக்கிட வேண்டியதான். வேற என்னைய. சரி, சாயங்காலமா நானும் அத்தையும் வீட்டுக்கு வந்து மரியமத்தையே பார்க்க வேணும் சின்ன பொண்ணு. சரிக்கா, வாங்க. என்ன வாழ்க்கை வாழுதா. ஃபேனை போட்டு கையில ரிமோட்டை வச்சுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு அந்த ஆளை அப்படியே தூங்கியிருக்கா. இவன் ஆத்தாளுக்கு கெதி இல்லாம போச்சுன்னு பார்க்க வந்த மாதிரியா இருக்கா. தாங்கட்டே நல்லா பியானிட்டு போற வந்த மாதிரி தான் இருக்கா. வந்த உடனே என்ன உப்பாரி. இப்ப பாரு, நல்லா தின்னுட்டு குளத்தாமனக்கா படுத்தடக்கா. இவளுக்கெல்லாம் ஒரு வாழ்வு. ஆண்டவன் ஏன் தான் நம்மளை மட்டும் ஜோதிக்கானோ தெரிய மாட்டுது. இந்த மாணிக்கு அம்மிக்கல்ல தூக்கி தலையில போட்டு கொண்டுலாமான்னு தான் வருது. எவா போய் செயல கழிதிங்க. இவளை கொள்ள போய் நமக்கு இருக்க கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் போயிட்டுனா என்னைய. மீனா, ஏன் மீனா? கிளவியான் சங்குதுதா மீனா ஓனானுக்கிட்டு. ஏன் மீனா? என்ன இந்த கத்து தான் அசையாம கிடக்கா. இருக்காளா போயிட்டாலான்னு தெரியலையே. எங்க மூச்சு இருக்கான்னு பாப்போம். மூச்செல்லாம் இருக்கத்தான் செய்து. பிறவியான் சித்தவனக்கா கிடக்கா. ஏன் மீனா? இவா ஒருத்தி என்ன கணக்கணக்கா. அவதான் எந்திரிச்சு அழமாட்டுக்கால. நம்மளே போய் என்னன்னு கேப்போம். இந்த பேவுல எங்க போய் சேர்ந்ததுன்னு தெரியலையே. எத்தனை மட்டும் கூப்பிடுதேன். என்னத்த கூப்பிட்டேலோ? உன்னை எங்க கூப்பிட்டேன்? மீனாவெல்லாம் கூப்பிட்டேன். கிழவிக்கு கொழுப்ப பெரு. ஒத்தையில கத்திட்டு கிடக்கால. தண்ணி இன்னி வேணுமோன்னு பாக்கலாம்னு வந்தா எவ்வளவு துமுர்ல பேசுதா பத்தியா. இவ கூப்பிட்டா நம்ம வந்ததே தப்பு. சேர்த்த, அப்ப நீங்க மீனா கூப்பிட்டுட்டே இருங்க, நான் போறேன். யோ யோ, என்ன? என் மொவல் எங்க? அவன் நான் பாடையில கிடக்கா. என்னது? அவ படுத்து கிடக்கான்னு சொல்ல வந்தேன். உன் வாயை டெட்டால் ஊத்தி கழுவு முதல்ல. டெட்டாலு காலியா பெட்டித்தே. மாசம் பிறந்ததுல இருந்து கடைக்கே போகலையா. நாளைக்கு தான் முத்த கடையில போய் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டலாம் மண்டாட விட்டுருக்கான் பாரு ஆண்டவன். என் பிள்ளை வெளியில தூங்கிக்கிட்டா இருக்கா. ஆமா, மல்லான் தான் கிடக்கா. இப்ப என்ன? கிறுக்கு பேவுல வந்த இடத்துல நமக்கு உதவியா இருக்குன்னு பார்த்தா வாயை பிளந்துட்டு தூங்கிட்டு கிடக்காளோ. இவகிட்ட நான் இப்ப எப்படி கேட்பேன்? ஏமத்தையே அவளை கூப்பிட்டு நடந்திய. என்னமும் திங்கிறதுக்கு வேணுமா? அப்பளங்கப்பளம் எதுவும் பொறிச்சு தரவா? இல்ல கடையில போய் ஆசை சாக்லேட் 2 வாங்கிட்டு விட்டா. வாயில போட்டு உதப்பிட்டு கிடைங்க. யோ, உனக்கு என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? அப்பப்போ ராட்சசியா தெரிவிய. எப்ப வாச்சு மனுஷியா தெரிவிய. பாய முடுவலா. உன்ன போல ராட்சசி உலகத்துல கிடையாது. எப்பமே உலகத்தையெல்லாம் சுத்திட்டு வந்தியா? எனக்கு தெரியாம எதுல போனியா? வந்தே பாரத் ட்ரெயின்ல பண்ணியலோ? நான் எவன் ட்ரெயின்லயும் போல. நானே எந்திரிச்சு பாத்ரூம் போறதுக்கு வழி இல்லாம தான் என் அவளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்.
ஓ, பாத்ரூமுக்கு போறதுக்கா கூப்பிட்டியா? அப்ப என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நானா மெல்ல கொண்டு போய் விடட்டா? வேண்டாம் வேண்டாம், நீ கூட்டிட்டு போறோம், நீ எங்கேயும் தள்ளி விட்டுட்டேன்னா? அப்படி எத்தனை நாள் உங்களை தள்ளி விட்டுருக்கேனா? இப்பதானே கால் உடைஞ்சு கிடக்கு, செஞ்சாலும் செய்வே நீ. அப்படியா? அப்படி நம்பிக்கை இல்லாம நீங்க ஒண்ணு வரேன்டா. அப்படியே கிடங்க, பெட்டு நாரினா நாரிட்டு போகுது. உங்களோட சேர்த்து பெட்டையும் எரிச்சு தூர போட்டுருதேன். கூழு படுத்த கிளவி. யோ, என்ன? என் மவளை எழுப்புவலையே, அவ வந்து கூட்டிட்டு போவா. அதெல்லாம் செய்ய முடியாது. நீங்களே நடந்து போய் உங்க மவளை எழுப்பிக்கோங்க. சாவடிக்காலம்மா, எனக்கு வேற ஒண்ணுக்கு முட்டிக்கிட்டு வருதே, வேற வழி இல்ல. இவகிட்ட ஐஸ் வச்சு தான் கூட்டு போக சொல்லணும். அவ சின்ன பொண்ணு மருமோல. மறுபடியும் என்ன? மருமோனை எழுப்பிடவா? பாத்ரூம் கூட்டு போவ? சொல்லுங்க, அதை வேணா செய்வேன். அம்மா, நீ படாவ படுத்தாதே. இந்த பாத்ரூம் வரைக்கும் கொஞ்சம் கை தாங்களா கூட்டு போ. இதை முதலே சொல்றதுக்கு என்ன? என்ன பேச்சு, என்ன திமுரு? கைய பிடிச்சு எந்திரிங்க. அம்மா, என்ன பெத்தா அப்பா? அம்மா, சுருக்கு சுருக்குங்குவே. கைய வேணா என் தோல்ல போட்டுக்கோங்க தே. அம்மா, நீ கொஞ்ச நெஞ்சமா வளர்ந்துருக்க, கை எட்ட மாட்டுக்கு. நீங்க குட்டடின்னு கிடந்தா நான் என்னத்தை செய்ய? அம்மா, எனக்கு நிக்க முடியலம்மா, தயவு செஞ்சு கூட்டு போ. ஏதாவது பேசி நீ சாவடிச்சிடாத. சரி சரி, பயப்படாதிய, கூட்டு போறேன். கையவாது ஒழுங்கா பிடிச்சிட்டு நடந்து வாங்க. பிற கையும் எட்டலன்றாதிய. அதெல்லாம் எட்டும், ஒழுங்கா பிடிச்சு கூட்டு போ. சரி வாங்க. அம்மா, என்ன வலி வலிக்கு ஊன முடியலையே. ஏன் கடவுளே, இந்த சேலையை கொஞ்சம் பிடி. இது வேறையா? அண்ணா பிடிக்கேன். நல்லா தூக்கி பிடிவளே, பிற வீச போகுது. ஏன் அம்மா, அண்ணா பிடிச்சாச்சு. போதும் போதும். எத்த கொஞ்சம் தனிச்சே இருங்க, ஏன் மேல தெரிச்சிட போகுது. படாது படாது, ரேடியா நீட்டாத. என்ன அம்மா ரூம்ல ஒரே சத்தமா கேக்கும்? ரொம்ப வலிக்குன்னு சத்தம் போடுதாளா என்னன்னு தெரியலையே. பார்த்து மெதுவா சாய்ங்க கீழே. அம்மா, என்னாச்சு சின்ன பொண்ணு? எங்க அம்மா கீழே எதுவும் விழுந்துட்டாளா? இல்லைங்க, பாத்ரூம் போகணும்னு சொன்னாவே அதான் கூட்டு போயிட்டு வந்தேன். பரவாயில்லையா, என்னதான் சின்ன பொண்ணு அம்மா கிட்ட சண்டை போட்டாலும் ஒரு வயசாரி கெதியில்லாதவான்னு பாத்ரூம்க்கெல்லாம் கூட்டு போயிட்டு வரத்தான் செய்தா. சரி, என்னத்துக்கு இப்படி முழிச்சிட்டு அடக்கியா? அன்னைக்கு நைட் ஷூட்டு போனமா போகலையா? தூங்கணும் சின்ன பொண்ணு. இவ்வளோ நேரம் தூங்காம என்ன இதிய போன நோண்டிக்கிட்டு இருக்கீங்களோ? அது அதான் போனதான் நோண்டிட்டு கிடப்பியா? எனக்கு தான் தெரியும்ல உங்களை பத்தி. இல்ல சின்ன பொண்ணு, நான் போனெல்லாம் நோண்டிட்டு இல்ல. பெற அந்த தம்பியோட கதை பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கதா இருந்தது அப்படின்னா லீவை போட்டு இருக்க வேண்டியதானே? இல்ல சின்ன பொண்ணு, மாப்பிள்ளைக்கு டயர்டா இருக்குன்னு அப்படியே தூங்கிட்டாவ. அவகிட்ட பேசி ஒன்றும் நேராவல. சரி, நீ அங்கிட்டு வாய, நம்ம அங்கிட்டு போய் பேசுவோம். அம்மா செத்த நேரம் தூங்கட்டும். சரி வாங்க போவோம். என்ன சொல்லுங்க சின்ன பொண்ணு, நான் இன்னும் சாப்பிடல சின்ன பொண்ணு. சாப்பிடலையா? ஆமா சின்ன பொண்ணு, எல்லாரும் சாப்பிட்டது போக ரசம் கறி சோறுன்னு ஒண்ணுமே மிச்சம் இல்ல. அதான் சாப்பிடல. ஏன் சின்ன பொண்ணு இப்படி கோவமா பாக்கா? பெற தொங்கச்சின்னு தலையில தூக்கி வச்சு ஆடுவியல்ல, அவளுக்கு தெரிய வேண்டாமா அண்ணன் சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு? அவளுக்கு தேவைக்கு தக்கன வச்சு முங்கிட்டு நான் கிடக்கா. அவளை சொல்லி குத்தமில்ல சின்ன பொண்ணு, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஆள் வருவாவோ நிறைய பொங்குன்னு. அவ ரெண்டு பேரும் சாப்பிட்டது போக அம்மாவுக்கு மட்டும்தான் சோறும் குழம்பு ரசம் எல்லாம் இருந்தது. அதை அம்மைக்கு வச்சு கொடுத்தேன், அவ சாப்பிட்டுக்கிட்டா. எனக்கு ஒன்றும் இல்லை. சரி, தண்ணியை குடிச்சிட்டு போய் படுத்துக்கிடுவோம்னு தான் போய் படுத்தேன். ஒரு 1/4 மணி நேரம் கண்ணை சேர்ந்து தூங்கினேன். அதுக்கடுத்து வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு முடிச்சிட்டேன். அதான் இவ்வளோ நேரம் தூக்கம் வராமல் புரண்டுட்டு கிடக்கேன். ஏன் எனக்கு ஒரு போன் போட்டு கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? நீ எங்கே போன் எடுத்துட்டு போயிருக்கா? வீட்டில் போட்டுட்டுலாம் போயிருக்கா? ஆமா, நான் போனை கொண்டு போகல. சரசக்கா வீட்டுக்கு தான் போயிருப்போம்னு தெரியும்லாங்க. அவ நம்பருக்காவது ஒரு போன் பண்ணியிருக்கலாம்ல. நான் போன் போட்டேன் சின்ன பொண்ணு. அந்த அண்ணன்ட்ட தான் போன் இருந்தது போல, அவ தான் எடுத்து பேசினாவ. ஐயா அப்படியா? ஆக மொத்தத்தில் வீட்டில் ஒரு நாளைக்கு நாட்டுக்கோழி எடுத்து நீங்களும் சாப்பிடல, நானும் சாப்பிடல. என்ன சொல்லியா சின்ன பொண்ணு, நீ சாப்பிடலையா? ஆமாங்க, குழம்பு கறி வச்சதுல அந்த 4 முடி பேர்வாதி குழம்பு ஊற்றிட்டு போயிடுது. அதை உங்ககிட்ட சொன்னா என்னமோ நினைப்பீலோ அப்படின்னு அதை சொல்லலை. நான் இன்னைக்கு குழம்பெல்லாம் நிறையா தான் வச்சுருந்தேன். சோறு தான் கொஞ்சமாக போட்டேன். நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா மீனா வரானா கூட ஒரு உலக்கு போட்டிருப்பேன். அது குறைஞ்சி போச்சு. குழம்பையும் இது ஊற்றிட்டு போயிடுதா, எனக்கும் என்ன செய்யனே தெரியல. சரி, நான் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னாவது மிச்சம் மிஞ்சாடி உள்ளதை நீங்கள் சாப்பிட்டுக்கிடுவீல அப்படிங்கிறக்கான தான் அப்படி சொல்லிட்டு போனேன். அப்ப நீ இவ்வளவு நேரம் சாப்பிடாமலாம் இருக்கா சின்ன பொண்ணு? இல்லைங்க, நான் சோறு முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டேன். அதுவும் வச்சிருந்தியாப்போ? அதை வீட்டில் வச்சுட்டு யார் சாப்பிட? நானே கிறக்கிட்டு வருதுன்னு இதுக்கு மேலே பொங்க முடியாது அப்படின்னு சரசக்கா வீட்டுக்கு போனேன். ஏதாவது சாப்பிட சொல்லுவா அப்படின்னு. அவ வீட்லையும் இன்னைக்குன்னு பார்க்க பழைய சோறும் பழைய குழம்பு தானே சாப்பிட்டு முடிச்சுட்டாவ. பேர என்ன லட்சுமி அக்கா தான் கொஞ்சம் சோறு முட்டை குழம்பு வச்சு தந்தாவ. சாப்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு வாரேன். இங்கே வந்து பார்த்தா நீங்களும் இவ்வளோ நேரம் பட்னியாக கிடந்தமுக்கிய. ஏன் சின்ன பொண்ணு இப்படி சாப்பிட்டுன்னு போய் சொன்னா? சாப்பிடலன்னு சொல்லியிருந்தா அப்பமே கூட உனக்கு ஒரு பிரியாணி வாங்கி தந்திருப்போம்ல. இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்தே கூட கடைக்கு போயிருக்கலாம். எப்படி உங்க அம்மா இப்படி அடிபட்டு கிடைக்கல, உங்க தங்கச்சிக்காரையும் தங்கச்சி புருஷனும் வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் கடையில் போய் சாப்பிடலாமாக்கும்? இல்லை கடையில் வாங்கிட்டு வந்து தான் தின்றலாமா? உங்க ஆத்தா நம்மளை விட்டு வச்சு பார்த்துருவா? சரி போய் தொலைது. இவ்வளோ நேரம் பட்னியாக கிடந்திருக்கீங்களே, எனக்கு சங்கடமா இருக்குதான். சரி, இவ்வளோ நேரம் பொறுத்தியே ஒரு 1/4 மணி நேரம் போல பொறுத்துக்கோங்க. நான் போய் குக்கரில் 1 கிளாஸ் அரிசியை வச்சுட்டு 2 முட்டை காணும் கிடந்தது, அதை என்னத்தையாவது தொக்கு மாதிரி வச்சு தரேன். இப்போதைக்கு அதை சாப்பிட்டுட்டு தூங்குங்க. சரி சின்ன பொண்ணு, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஒன்றும் வேண்டாங்க, நீங்கள் போய் செத்த நேரம் படுத்துங்க. நான் ஒரு 10-20 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுதேன். சரியா?
சரி சின்ன பொண்ணு, என்னால தான் உனக்கு இப்படி 2 தடவை சமையல் பண்ண வேண்டியதாயிட்டு பத்தியா. அப்படியெல்லாம் இல்லை தான். நீங்கள் பசியோடு இருக்கும்போது நான் சமையல் பண்ணுறதுக்கு மாச்ச பிடிக்கவா செய்வேன். இன்னும் 10-20 நிமிஷத்தில் எப்படி பம்பரமாக வேலை பார்த்து உங்களுக்கு சாப்பாடு கொண்டாடுறேன்னு மட்டும் பாருங்க. எல்லாமே சென்ட் பண்ணிட்டேன் சார். அதெல்லாம் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் ஆகும் சார். ஓகே 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 சார், ஐ வில் கால் யூ லேட்டர். எப்பா, எத்தனை கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இதுக்கு தினமும் ஆஃபீஸ்க்கு போகிற வேலையே பார்த்துடலாம் போல. என்ன சிவா? கிருஷ்ணா வாடே. என்ன எங்கே போயிட்டு வர? இங்கே தான் வயலுக்கு போயிட்டு வரேன், வேற எங்கே போவேன்? சரி சரி. என்ன ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது? ஆமாம், ஆஃபீஸில் போய் வேலை பார்த்தாலும் காலையில் போனோம் சாயங்காலம் வந்தோம், பிரச்சனையை அங்கேயோ விட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம்னு இருக்கலாம். இங்கே என்னடானா எனி டைம் நம்ம அவைலபிளாக இருக்கும். எப்போனாலும் போன் போட்டு இதை அனுப்பிட்டியலா அதை அனுப்பிட்டியலா, இந்த ரெக்கார்டு என்னாச்சு அந்த ரெக்கார்டு என்னாச்சுன்னு பாடா படுத்தியானுவ. அது சரி, காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துட்டா மட்டும் நீ விட்டு வச்சிருவான்னு நினைக்கியோ? அதுவும் அதே கதை தான். நான் செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு போனாலும் போயிட்டு வாரதுக்கே கூட 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்கிடுவானுவோ. வீட்டுக்கு வந்து தூங்குனதுக்கு பிறகு கூட 2-3 நேரம் கழிச்சு வரும், இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, இது நீங்க பண்ணிட்டு போனதா உங்களால வந்ததா அப்படின்னு. அதுக்குள்ள நம்ம டென்ஷன் ஆகி அது என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்து அவங்க கிட்ட நம்ம மேல தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சு அப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சு திரும்ப நம்ம தூங்குறதுக்கு சேவல் கூத டயம் ஆயிரும். ஆமா, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கு வாழ்க்கையே. என்ன செய்ய சொல்லுதா? இப்ப வயக்காட்டுல இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு வரேன், ஒரு அலுப்பு தெரியல பாத்துக்கோ. ஆமா, வயல்ல வேலை பார்க்கறதுல நமக்கு பிடிச்ச வேலை இல்ல, அதுக்கெல்லாம் அலுப்பு தெரியாது. பெசாட்டி இந்த வேலையெல்லாம் தூர தள்ளிட்டு ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி மறுபடியும் விவசாயம் பார்த்துடலாமான்னு இருக்கு. ஆனா வீடு கட்டுறதுக்கு வாங்கின லோனு மாசம் மாசம் வீட்டு செலவுலாம் யோசிச்சு பார்க்கும்போது விவசாயம் பார்க்கணுங்க ஆசையே விட்டு போயிருது. ஆமா, என்ன செய்ய, நம்ம பார்க்கறதுக்கு ஆசைப்படுறதுல குறவில்லை. ஆனா நம்ம போடுற உழைப்பும் காசும் நமக்கு அதே மாதிரி திரும்ப கிடைக்க மாட்டுக்குல்ல. ஒண்ணுக்கு பாதியா கூட நமக்கு லாபம் வர மாட்டுக்க. ஆமா, அதை நினைச்சு பார்க்கல தான் சங்கடமா இருக்கும். நானும் சின்ன பிள்ளையில வயக்காடெல்லாம் இருந்ததுல, ஒரே நஷ்டமா இருக்க போய் தானே அப்பா அதை வித்துட்டாவ. உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளையில நம்ம வயக்காட்டிலேயே தானே கிடப்போம். ஆமா, அதெல்லாம் மறக்க முடியுமா? இப்பவும் தினமும் நான் வயக்காட்டுக்கு போகையில உன்னைய நினைச்சிட்டு தான் போவேன். அப்பப்போ வீட்டுக்கு வந்து பேசலாமான்னு நினைப்பேன். நீ வேலையா இருப்பேன்னு தெரியும். மேற்கொண்டு எனக்கும் இப்போ ஃப்ரீ டைம் இல்லை, ஃபுல்லா பிஸி ஆயாச்சு. சரி, நாளைக்கு பார்ப்போம் இன்னைக்கு பார்ப்போம்னு நம்ம பார்த்தே இப்போ 1 வாரம் இருக்கும்லா. ஆமா, நானும் வீட்டுல வேலை பார்க்கணும்னு தான் பேரு. என் நேரமும் லேப்டாப்பை தூக்கி வச்சுட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு. 2 நாளுக்கு 3 நாளுக்கு ஒருக்க தான் வீட்டு வாசப்படியே பார்க்கேன். என்னடே இப்படி சொல்லுதா? சாயங்காலம் வரைக்கும் வேலை இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே வெளியில போயிட்டு வர வேண்டியதானே? நீ வேற காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் லேப்டாப்லயே இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேலையை முடிக்கவும் லேப்டாப்பை மடக்கி வச்சு சார்ஜ் போட்டுட்டு கொஞ்ச நேரம் படுப்புமேன்னு படுத்துருப்போம்ப்பா, அந்த மணி தூங்கிடுவேன். அப்புறம் நைட்டு சாப்பாட்டுக்கு நேரம் வந்துடும், சாப்பிட வேண்டியதான். மறுபடியும் கொஞ்சம் வேலை இருந்தா பார்த்துட்டு தூங்க வேண்டியதான். இப்படியே தான் போகுது காலம். தினமும் போயிட்டு போயிட்டு வர வேலை கூட பரவாயில்ல போல. வீட்லயே இருந்து பார்க்க தான் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நானும் நினைப்பேன் எப்பயாச்சும் டைம் கிடைச்சா நம்மளும் கிருஷ்ணாவும் சேர்ந்து மறுபடியும் ஊர் சுத்திட்டு வரணும் அப்படின்னு. அதெல்லாம் சின்ன வயசோட முடிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் அப்படி வாய்க்காது இல்ல நமக்கு. ஏன் முடியாது? முன்னாடிதான் நான் நைட்டு 11 மணி 12 மணிக்கு வந்துட்டு இருந்தேன். இப்ப சாயங்காலமே வந்துருவோம்ல. வேணா ஒண்ணு செய்வோம், இன்னைக்கு எப்படியும் சாயங்காலம் 5-6 மணிக்கெல்லாம் நான் வேலையில இருந்து வந்துருவேன். உனக்கும் வேலை முடிஞ்சிட்டுனா நீ எனக்கு கால் பண்ணி சொல்லு. 2 பேருமா சேர்ந்து அப்படியே சின்ன பிள்ளையில போன இடத்துக்கெல்லாம் போயிட்டு அப்படியே ஐலண்டையும் கூப்பிட்டுட்டு நைட் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். பாப்போம். எனக்கு வேலை எந்த நேரத்துல எப்படி கூப்பிடணும்னு தெரியாது. சாயங்காலம் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஓடிடுவோன்னா. சரி சரி. சிஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? அவங்ககிட்ட கேட்காம நீயாவே சொல்லுதா வாரேன்னு? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. நான் வெளியில எங்கேயாவது அவளை கூட்டிட்டு போகணும்னு நினைப்பேன், கூட்டிட்டு போக முடியாம போயிரும். அதுக்குமே அவ கோவப்பட மாட்டா, பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிடுவா. பரவாயில்லையடே, ஒவ்வொரு வீட்டுல இதுக்கு டைவர்ஸே நடக்கு. ஆமா, அந்த விதத்துலலாம் நான் கொடுத்து வச்சவன் தான். சரி சரி சரி, என்னைய விசாரிக்க இருக்கட்டும். நீ அடுத்து என்ன கமிட் ஆகலையா? அப்படியே இருக்க மாதிரி இருக்கு, அப்படியே இருந்துலான்னு பாக்கியோடே. அதுவா, அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஆக்கணும்ல. அமையும் போதுதானே அமையும். அப்படியா? நீ பேசுறத பார்த்தா பொண்ணு கிடைக்கலன்னு கவலையில பேச மாதிரி தெரியலையே. ஏற்கனவே எங்கேயோ கமிட் ஆயிட்ட மாதிரி இருக்க. அவ அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல என்ன ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லியா? அப்ப நான் கேட்டது உண்மைதான் போலயே. போப்பா நீ வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏலே, இதுக்கு முன்னாடி இதை கேட்ட ஒரு மாதிரி அமைதியா சோகமா பதில் சொல்லுவ. இப்ப வெக்கப்படுத, தரைய பார்த்து குனிஞ்சுக்கிட்டே பதில் பேசுத. எனக்கு புரிஞ்சு போச்சுடோய். இவன் ஒருத்தன். சரி, நான் போயிட்டு வரேன். போய் சாப்பிட்டுட்டு வேலையை கிளம்பணும். சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு கால் பண்ணுதே. நீ ஃப்ரீயா இருந்தானா வா, நம்ம 2 பேரும் ஊர் சுத்திட்டு வருவோம். சரியா? சரி கிருஷ்ணா. இவ்வளவு நேரமாவா சாப்பிடாம இருப்பிய? மாய தொடங்க. நம்ம மட்டும் மூக்கு முட்டை தின்னமே நம்ம அண்ணன் சாப்பிட்டானான்னு ஒரு வார்த்தை கேட்போம்னா அவதான் கேட்டாளா? இல்ல ஆத்தாக்காரி தான் ஒரு வார்த்தை யோசிச்சாளா? வேளாங்காதவளுவோ அப்படியா கட்டையில உணரலாம போயிட்டால்வோ? நீங்க மட்டும் பாசத்தை பொழியதியல்ல, ஏமாந்தவரு. அதுல காப்பங்காத அவளுக்கு இருக்கணும்ல. சும்மா மெப்பனைக்கே அண்ணன் நொன்னம்ட்டு தெரியுதா? நடிப்புக்காரி. நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்கிட்டு கிடக்கா. ஆத்தாக்காரிக்கு கெதியில கஷ்டமும் இல்ல, அண்ணங்காரன் சாப்பிட்டானா அக்கறையும் இல்ல. ஆக்சனை போட்டுருவா. இப்படிப்பட்டவளதான் சமுத்திரம் பட தங்கச்சி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி வச்சிருக்கிய. அவளை சொல்லி என்ன குத்து இருக்கு? உங்களை சொல்லணும். படம் காட்டிருதால்ல குடும்பத்துல. பாத்துக்கிடுங்க, இன்னைக்கு நானும் பொண்டாட்டி தான் உங்களுக்குன்னு யோசிப்பேன், உங்களுக்குன்னு செய்வேன். நான் மட்டும் தான் உங்களுக்குன்னு இருக்கேன். மத்த எவ்வளவு உங்களுக்காண்டின்னு கிடையாது. நீங்க தான் தலையில தூக்கி வச்சா ஆடிட்டு கிடக்கிய. ஒரே அடியா. அடிச்சாலும் பிடிச்சாலும் கோவப்பட்டாலும் வீட்டுக்காரு சாப்பிட்டாரா சாப்பிடலான்னு கவலைப்படுத ஜீவன் நாங்க மட்டும்தான்.
புரிஞ்சுக்கிடுங்க. உங்க அக்கா தங்கச்சியோ ஆத்தாக்காரியோ கிடையாது. அவளெல்லாம் காரியாவதுக்கு தான் நடிப்பாள்வ. நாங்க தான் உண்மையா இருப்போம். ஆனா எங்க பாசம் புரியாது. அவளெல்லாம் நடிச்சு ஏமாத்துவாள்வ. அந்த நடிப்பு தான் உங்களுக்கு பெருசா போயிருது. ஆனா அவள் தான் உங்களுக்கு முக்கியம். அவளோட ஒண்ணு சொல்லிட்டா எங்கிட்ட சண்டைக்கு வந்துருவிய. என்ன செய்ய? இதுவே நாங்க ஏதாவது தப்புன்ட்டான்னு அவளோ சொல்லிட்டா மட்டும் எங்க அம்மாவை எப்படி சொல்லுவேன், என் தங்கச்சி எப்படி சொல்லுவேன்னு உங்களுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வந்துடும். புள்ளி துடிச்சுக்கிட்டுலாம் சண்டைக்கு வந்துருவிய. என்னைக்கு நான் அவ்வளவு தானே உங்களுக்கு முக்கியம். நாங்க வேற வீட்டுல இருந்து வந்தவ தானே, அதனால நாங்க முக்கியம் கிடையாது. நாங்க அடுத்த வரலா. சின்ன பொண்ணு போதும் சின்ன பொண்ணு. ஏன் இன்னும் 2 வாய் திங்க வேண்டியதானே? இல்ல வயிறு முட்டிட்டு போதும், இனி நீ சாப்பிடு. நேசத்திலே வயிறு முட்டிட்டா இல்ல அம்மா காரியும் தங்கச்சி காரியும் வசப்பாடுனதுனால கோவம் வந்துட்டா? அப்படியெல்லாம் இல்ல சின்ன பொண்ணு. நீ பேசினதே என் காதுல விழல. இவ்வளோ பசியில நீ வச்சு அழகா உள்ள குழம்பையும் சோறையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேல, மத்ததெல்லாம் நான் கவனிப்பேனா? நல்ல பெரிய ஐஸ் கட்டியா தூக்கி உச்சந்தலையில வச்சிருங்க. அப்பதானே கடைசி வரைக்கும் நாங்க இழிச்ச வாயாவே இருப்போம். ஏன் சின்ன பொண்ணு இப்படிலாம் பேசியா? பெற அப்படி அக்கறை கட்டவளோ தானே உங்களுக்கு பெரிய முக்கியமா பேர்தால்வோ. ஒரு சண்டை வரட்டும், எங்க அம்மாவை பேசுவியா என் தங்கச்சியை பேசுவியான்னு எங்ககிட்ட சண்டைக்கு வந்துருதிய. உங்களுக்கு மன கஷ்டம் வந்தாலும் பண கஷ்டம் வந்தாலும் பசி வந்தாலும் நாங்க தான் பாக்கோம். அவளும் அப்படியா இருக்காள்வோ. உங்களுக்கு மன கஷ்டத்தையும் பண கஷ்டத்தையும் தாரதே அவ்வளவுதான். ஆனா அவதான் உங்களுக்கு வசதி. நாங்க யாரோன்னு தானே நினைக்கிய. சின்ன பொண்ணு அவங்க வேற நீ வேற சின்ன பொண்ணு. நீங்க அப்படித்தான் நடத்துவியன்னு எனக்கு தெரியுமா? இதை புதுசா வேற சொல்லுதீங்களோ? அப்படி இல்ல சின்ன பொண்ணு. தங்கச்சி கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிட்டா. எப்பவாதான் வீட்டுக்கு வரா. அம்மாவும் மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருப்பாளா. அதுக்கப்புறம் அவளையும் என் வாழ்க்கையில கிடையாது. காலத்துக்கு என் கூட இருக்க போறது நீ மட்டும்தான். அதனாலதான் உன்கிட்ட உரிமையா எதுனாலும் சண்டை போடுதேன். அவகிட்ட சண்டை போட்டு என்ன ஆக போகுது சொல்லு. அதுக்காண்டி காலத்துக்கும் அவளுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்களோ? அவங்க கூட எல்லாம் வெறும் பேச்சு வார்த்தைக்கு தானே சப்போர்ட்டா இருக்கேன் சின்ன பொண்ணு. மத்தபடி காலத்துக்கும் உன் கூடயே தானே இருக்க போறேன். சும்மா நடிக்காதிய. வயிறு பஸ்கையில சோத்த பொங்கி ஊட்டிட்டாங்கிறதுக்காண்டி நல்லா டைலாக் பேச படிச்சிருக்கிய. இல்ல சின்ன பொண்ணு, நீ உண்மையை சொன்னா டைலாக் பேசதான்பா. அதான் ஒண்ணுமே சொல்லவும் மாட்டேன். நல்லதுதான், ஒன்னும் சொல்லண்டா போங்க. அப்படி வெறுத்து பேசாத சின்ன பொண்ணு. சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன். ஒண்ணு வேண்டாம். ஏதாவது பிரச்சனை வரையில என் பொண்டாட்டியை யாரும் பேசாதியே வைக்காதியன்னு சொல்லி ஒரு 4 வார்த்தை எனக்கு சப்போர்ட்டா பேசுங்க, அது போதும். அவ்வளவுதானே. அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை மட்டும் வரட்டும், எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன். எம்மா என் பொண்டாட்டி எதுவும் சொல்லாத நான் சொல்லிடுறேன், சரியா? பொய்ப்பாடு தான் அழைக்கியன்னு தெரியுது. இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் கேட்கறதுக்கு காதுக்கு நல்லா இருக்கு. சின்ன பொண்ணு, என்னதான் உன் கூட சண்டை போட்டாலும் திரும்ப வாங்கிட்டு தானே ஒடியாரேன். நீ எனக்கு இன்னொரு அம்மா சின்ன பொண்ணு. எப்போ கேட்கறதுக்கே எப்படி அழகா இருக்கு. இந்த பாரதியார் பாட்டு எழுதியிருப்பாரு, இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு. இந்த மாதிரி நீங்க பேசதை கேட்கறதுக்கு அப்படியே இன்ப தேன் ஆறா பெருக்கெடுத்து ஓடுத மாதிரி இருக்கு காதுக்குள்ள. அவ்வளவு தித்திப்பா இருக்குதான். உங்களால மட்டும்தான் இப்படி ஐஸ் வச்சு ஏமாத்த முடியும் தெரியுமா? ஐஸ் வைக்கல சின்ன பொண்ணு, மனசுல உள்ளதான் சொல்லுதே. நீ எனக்குனே பிறந்த தேவதை சின்ன பொண்ணு. எனக்கென வந்த தேவதே சரி பாதி நீ அல்லவா. நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா. கண்ணன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த பூரணமே மனதில் வீசும் மாறுதலே. சரி பாட்டு பாடலாம் போதும். வீட்டுல ஒரு ஜாமானும் இல்ல. நம்ம சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன்னா. என்ன சின்ன பொண்ணு இவ்வளவு நேரம் இப்படி ஃபீல் பண்ணி பாடிக்கிட்டு இருக்கேன், இப்படி பொசுக்குன்னு முடிச்சுட்ட? ஆமா, உங்களுக்கு பொங்கியாக்கி வாயில ஊட்டுனா நல்லவோ. இப்போ ஒரு வார்த்தை உங்க அம்மாவையோ தங்கச்சியா நான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு உடனே எங்க அம்மாவோ என் தங்கச்சி எப்படி பேசணும்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துருவிய. நீங்க ஆக்சன் காட்டி நடிச்சுக்கிட்டே இருப்பியா, நாங்க நம்பிக்கிட்டே இருக்கணுமா? இப்போ வயிறு முட்டை சாப்பிட்டாச்சுல, போய் படுத்து உறங்க. ராத்திரி வேலைக்கு போகணும்ல. நான் போயிட்டு வரேன். இப்போ விட்டா பிறகு எனக்கும் நேரம் கிடைக்காது. பீடி தட்ட கையால தொட்டே எத்தனையோ நாள் ஆகுது. ஏதோ 100 தூள் போட்டோம்னா என்னத்தையோ கை செலவுக்கு ரூபா மிஞ்சும். எங்க முடியுது? நல்லது கெட்டதுன்னு அங்கங்கன்னு போயிட்டு வரதுக்கே சரியா போயிருது. நீ கொண்டு வீட்டு டென்ஷன் வேற. என்ன செஞ்சாலும் நொக்க அம்மா தங்கச்சின்னு இந்த ஆள் வேற எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு கிடக்காரு. இந்த ஆள் கூட வாழவும் பிடிக்கல, டைவர்ஸ் பண்ணிட்டு போகவும் வழி இல்லை. என்ன வாழ்க்கை! ஆண்டவன் படைக்கும் போதே தூக்கமும் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் படைச்சிருந்தோம்னா நல்லா இருந்திருப்போம். எனி டைம் வேலை பார்த்து காசு பணமும் சேர்த்து நகை நட்டுன்னு வாங்கி மாட்டிக்கிடலாம். எந்த வேலை செஞ்சாலும் தூக்கமாக வருது, இல்லைன்னா பசிக்கு. சாப்பிட்டு வந்து வேலையை பார்ப்போன்னு பார்த்தா சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடுது. சரி தூங்கிட்டு போய் வேலையை பார்ப்போன்னு பார்த்தா தூங்கி எந்திரிச்ச உடனே மறுபடியும் பசிக்கு. இப்படி போய்கிட்டு இருந்தா எங்கிட்டு கூடி முன்னேற? ஒன்று தூக்கம் இல்லாமல் படைச்சிருக்கணும், இல்லை பசி இல்லாமல் படைச்சிருக்கணும். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கொடுத்துட்டு இதோட கலந்து சீரழ வேண்டியிருக்கு. இல்லை புருஷன் புள்ள குட்டின்னு தான் வாழணுங்க வாழ்க்கை இல்லாமல் யார் பிறக்கையில அவ்வளோ உழைச்சி சம்பாதிச்சு தின்னுட்டு செத்து போங்கனாவது கொண்டு வந்திருக்கணும். அப்படி இருந்து தொலைய முடியாது. கல்யாணம் முடிக்கணும், புருஷன் புள்ள தொல்லன்னு அதோட கலந்து மாய வேண்டியிருக்கு. நம்மளா பிறந்தோம் வளர்ந்தோம், ஏதாவது வேலையை பார்த்தோம், உழைச்சி சாப்பிட்டோம், அந்த மணி செத்து போனோம்னு இருக்கா? அப்படியும் வாழ்ந்துட்டு போய் தொலைய முடியல. புருஷங்காரன் ஒரு பக்கம் படாப்படுத்தியான், மாமியாக்கார பேலையில ஒரு பக்கம், நாத்தனாக்காரிய ஒரு பக்கம், பிள்ளை குட்டி படிப்பு ஒரு பக்கம். வச்ச நிச்சயம் நிம்மதியா இருக்கிறதுக்கே வழி இல்லை. யாரை பார்த்தாலும் கோபமா வருது. எதையாவது நினைச்சாலே கண்ணெல்லாம் சொக்கி தூக்கமும் வந்துடுது. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா கடவுளே? எதை பத்தியும் கவலை இல்லாம கையில வருமானம் வந்துகிட்டே இருந்த அப்படின்னா நல்லா இருக்கும். யார் தருவா? 1 ரூபா துட்டு சும்மா கிடைக்குமா? சாந்தியக்கா
யாரு? உள்ள வாங்க, அங்கனதான் இருக்கேன். இந்த டவுசர் எங்க வந்தா? இவன் வந்தாலே அளவு ஏதாவது எமத்துல இழுத்துட்டுல வருவா. மேடம் வாங்க. மேடமா? எவ்வளவு அழைக்கா? இருங்க மேடம். இட்ஸ் ஓகே. ஏலதா இன்னுக்கு அம்மா யார் இந்த செம்பட்ட? சாந்தி அக்கா பார்த்து பேசுங்க. பார்த்துட்டு தானே சொல்லுதேன் எங்க உள்ள செம்பட்டை எவ்வளவு எங்க கூட்டு வந்திருக்க? ஏக்கா அவ பெரிய பணக்காரவுக்கா. பணக்காரவளா? ஆமாக்கா, எங்க ஊர்ல எங்க வீட்டு பக்கத்துல குடி வந்திருக்காவோ. பெரிய பணக்கார குடும்பம் தெரியுமா? சரி அவளையும் எங்க கூட்டு வந்த? விஷயம் இருக்குக்கா, நீங்க வந்தவள வான்னு கட்டி இருக்க சொல்லுங்க. சரி. வாங்க வந்து இருங்க. நோ தேங்க்ஸ். என்னலதா வந்தவ உட்கார வேண்டியதானே நின்றுகிட்டே இருக்காவ? சொன்னோம்னாக்கா பெரிய பணக்காரவ, எங்கேயும் போனா கூட உட்கார மாட்டாவ. ஒருவ தண்ணி கூட யார்ட்டையும் வாங்கி குடிக்க மாட்டாவக்க. அவ்வளவு டீசெண்டு. அப்படியா? சரி சரி சரி. அவளை எதுக்கு இங்கே கூட்டு வந்திருக்க? ஏக்கா அவ வந்து பெரிய தொழிலதிபர் பொண்டாட்டிக்க. சரி அவளுக்கு இப்போ அவசரமா ஏதோ ரூபா தேவைப்படுதான். ரூபா தேவைப்படுதா? பெரிய பணக்கார பொம்பளைங்க பிறன ரூபா தேவைப்படுதுங்க. ஏக்கா அவ காசு பணம்லாம் இப்போ எடுக்க முடியாத அளவில் ஏதோ லாக் ஆயிருக்காம்க்க. அதான் இப்போதைக்கு அவளுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. 10 வெட்டினாலும் தரேன்னு சொல்லுதாவ. 10 வெட்டியா? ஆமாக்க. காசு பணம்லாம் அவளுக்கு பெரிய விஷயமே இல்லைக்க. இவ நிறைய காசு பணம் வச்சிருக்கவ பார்த்தீங்களா, அதனால பேங்க்லேயே அடிக்கடி ரூபா எடுக்க முடியாத அளவுக்கு ஏதோ இருக்காம்க்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே எடுக்க முடியாதான். அதனால தான் இவளுக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுது. ஆனால் பேங்க்லேருந்து எடுக்க முடியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காவ. அப்படியா? ஆமாக்கா, இதே மாதிரி தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியும் அவளுக்கு அப்படி ஆச்சான். அப்போ எங்கிட்ட ஒரு 10,000 வாங்கியிருந்தாவ பார்த்துக்கோங்க. நாங்களும் சரி ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தானே உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 2 பைசா வட்டி கொடுத்தா போதும் தான் சொன்னோம். ஆனால் அவைய சொல்லிட்டாவே இல்லை, என் தகுதிக்கு நான் 10 பைசா வட்டி தான் கொடுப்பேன்னு சொல்லி திருப்பி தரப்போம் 11,000 ரூபாயா திருப்பி தந்தாவுக்கா. ஏ அப்பா பரவாயில்லையே. ஆமாக்கா, அதே மாதிரி பிரச்சனை இப்போவும் வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் ரூபா தேவைப்படுதுன்னு சொன்னாவ. என்கிட்ட இப்போ பார்க்க ஒரு பைசா இல்லை. அதான் நீங்கள் சீட்டு எடுத்த ரூபா ஒரு 24,000 ரூபா கிட்ட உங்களுக்கு வந்திருக்கும்ல. அதை வச்சிருக்கீங்களா? வேற எதுக்கும் செலவழிச்சிட்டீங்களா? அதுவா? அது வச்சிருக்கேன்லதா. வச்சிருக்கேன்னா வேணா இவங்களுக்கு கொடுங்களாக்கா. நல்ல ஆளு பத்தியில நல்லா 10 பைசா வெட்டி தருவாவ. இருந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு நல்ல லம்ப அமௌண்ட் கிடைக்கும்ல. அப்படி சொல்லுதியோ? நீ சொல்றது சரிதான், ஆனா தெரியாத ஆளுக்கு எப்படி கொடுக்க? ஏக்கா எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடுதான்க்கா எங்க ஊர்ல. அவ என்ன வாங்கிட்டு ஓடிடுவா போறாவ. கிட்டத்தட்ட 5 வருஷமா அங்கேயே தான் இருக்காவ. பயப்படாம கொடுக்கலாம்க்க. நீங்க கொடுக்கும் போதுமேவும் 25,000 ரூபாய்க்கு 2,500 ரூபா வட்டியை எடுத்துக்கிட்டே நானும் கொடுங்க. ஒரு மாசம் வட்டி 2,500 ரூபாயும் ஆச்சு. உங்க ரூபாயும் 25,000 ரூபாய் ஆச்சு. மாசம் 2,500 ரூபாய் வட்டி வருதுன்னா சும்மையா உங்களுக்கு? என்கிட்ட இருந்ததுன்னா நானே கொடுத்து சம்பாரிச்சுக்கிடுவேன். என்கிட்ட இல்லாம தான் உங்ககிட்ட இருக்குமேனு வந்து கேட்க வந்தேன். உங்களுக்கு லாபம் தான், பாத்துக்கிடுங்க. கொடுக்காருந்தா கொடுங்க, இல்லாட்டா உங்க இஷ்டம். இல்லதா மேடம் என்னாச்சு? என்ன சொல்றாங்க? கொடுக்குறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். போலாம் மேடம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கேட்டு என்ன ஏதுன்னு சொல்லுதே. டைம் வேஸ்ட் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் கேட்டு சொன்னா நல்லா இருக்கும். ஓகே மேடம், இப்போ சொல்லிடுவாங்க. ஏக்கா கொடுங்கக்கா, உங்களுக்கு 2,500 ரூபா கிடைக்கல மாசம் மாசம் சும்மையா? ஏற்கனவே நஷ்டத்துல தான் எடுத்திருக்கீங்க. இப்படி 2,500 ரூபா வந்ததுன்னா உங்களுக்கு கணக்கு சரியா வந்துடும்ல. என்ன செய்ய, இவ சொல்லுத மாதிரி நம்ம நஷ்டத்துல தான் சீட் எடுத்து கையில வச்சிருக்கோம். அந்த ரூபாயை வச்சு நகை நட்டு எடுக்கிறதுனாலும் பெருசா இப்போதைக்கு லாபமும் இல்லை. நகையும் ஒரு கிராமே 15,000 போயிருச்சு. இந்த ரூபாயை வச்சு நகையும் எடுக்க வழி கிடையாது. 1.5 கிராம் தான் எடுக்க முடியும். இந்த பொம்பளைட்டு கொடுத்தா மாசம் 2,500 ரூபா வருமானம் பார்க்கலாமா இந்த ரூபாயை வச்சு? சரி கொடுப்போம். சும்மா வீட்டுக்குள்ள இருக்க ரூபா நம்மளுக்கு சம்பாரிச்சு போட்டா நல்லா தானே இருக்கும். அல்லதா நான் தாரேன், ஆனா மாசம் மாசம் கரெக்டா வட்டி தந்துருவோம்ல. அதெல்லாம் டான்னு வந்துரும்க்கா. கவலையே பட வேண்டாம். திருப்பி தர ரூபாயும் உங்களுக்கு சீக்கிரமே தந்துருவாவே. ஆனா சொல்லுதம்ல, அவ பெரிய பணக்காரவிய. அக்கௌண்ட்ல ஏதோ பிரச்சனையா, பணம் எடுக்க முடியலையா, அதுக்காண்டிதான் வந்து கேட்காத. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்லுதேன். கொடுக்க விருப்பம் இருந்தா கொடுங்க, இல்லாட்டி பாத்துக்கிடுங்கக்கா. வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க டக்குன்னு கிளம்பிடுவோம். இல்ல வேண்டான்னு யாரு சொன்னா? தாரேன், ஆனா வெளியூரா இருக்காவலன்னா எனக்கு கவலையா இருக்கு. உள்ளூரா இருந்தா என்ன ஏதுன்னு நம்மளே பாத்துக்கிடலாம். வெளியூருங்கிறதுனாலதான் யோசனையா இருக்கு. அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதேக்கா. எங்க ஊர் தானே, நான் பாத்துக்கிடுதேன். சரி அப்ப கொடுக்கலாங்கியோ? ஆமாக்கா, 2,500 ரூபாய் எடுத்துட்டே கொடுங்க. சரி நான் ரூபாய் எடுத்துட்டு வரேன். லதா மேடம் என்னாச்சு? கேட்டிருக்கேன் மேடம், தாரேன்னு சொல்லியிருக்காவோ, வாங்கிட்டே போயிடலாம். ஓகே ஓகே. அதான் இந்தா கொண்டாங்கக்க. எவ்வளோக்கா இருக்கு? 24,500 ரூபா தான் எனக்கு சீட்டில் கிடச்சது, உனக்கே தெரியும். அது கூட 500 ரூபாயை சேர்த்து 25,000 ரூபா ரவுண்டாக கணக்கு வச்சு அதுலேருந்து 2,500 ரூபா வட்டி எடுத்துக்கிட்டு 22,500 ரூபா வச்சுருக்கேன். மாதம் மாதம் வட்டி கரெக்டாக தந்துருவாவுல்ல? அதெல்லாம் கரெக்டாக தந்துருவாவுக்க. பார்த்துக்கோ, நானே கஷ்டப்பட்டவா. இப்போ கூட இப்படி வட்டி கூட்டு சம்பாதிக்கணும்னு எனக்கு கிடையாது. என்ன செய்ய, நஷ்டத்தில் சீட்டு எடுத்துட்டேனாங்க. ஒரே காரணத்துக்காண்டி தான் தாரேன். எப்போ திருப்பி தருவாவலாம்? ஏக்கா அந்த பேங்க் லாக்கா இருக்க பிரச்சனை மட்டும் முடியட்டும்க்கா. ஒரு 2 மாசத்துல முடிஞ்சிடும். அந்த அன்னைக்கு திருப்பி தந்துருவாவே. 2 மாசத்துல திருப்பி தந்துருவாளா? 10 பைசா வட்டி சொன்னா ஒரு 5-6 மாசம் கழிச்சு தந்தா தானே நமக்கு லாபம்.
லதா ரொம்ப அவசரம்லாம் ஒன்றும் இல்லம்மா. பாவம் அவளையே என்ன அவசரத்துக்கு வாங்குது அவ்வளோ தெரியாது. பெரிய பணக்காரன்னு வேற சொல்லுது. இந்த 22,000 அவளுக்கு 10 நாள் செலவு கூட வராது. நல்லா செலவழிச்சிட்டு ஒரு 5-6 மாதம் கழிச்சு தந்தாலும் பிரச்சனை இல்லை. வட்டி மட்டும் கரெக்டாக மாதம் 2,500 ரூபா வாங்கி தந்துரு என்ன. அதெல்லாம் தந்துருவாவக்க. சாந்தியக்கா யாத்தே சின்ன பொண்ணு குரல் எனக்கா இருக்கு. அவளுக்கெல்லாம் அந்த விஷயம் தெரியவே கூடாது. தெரிஞ்சது எப்படின்னா 10 பைசா வட்டி வாங்குதான்னு சொல்லி ஊர் பூரா பரப்புறதும் இல்லாமல் நம்மளுக்கு கண்டட்டியாகவும் போகும். இவ்வளோ சீக்கிரம் போக சொல்லுவோம். லதா ஏக்கா சின்ன பொண்ணு வரான்னு நினைக்கேன். ஆமா அவ வந்துட்டு போறா. நீ கிளம்பு, ரூபாய் வாங்கிட்டுல கிளம்பு. யார்ட்ட எதுவும் சொல்லிக்கிட வேண்டானே. சரிக்கா. ஒரு ரூபாய் உள்ள வச்சுட்டு போ. சரி சரி மேடம் போமா. ஓகே லதா. யார் இந்த பொம்பளை லதா கூட வந்துட்டு போறா? யார் என்ன இப்ப கேப்பாளா? இவ்வளவு சீக்கிரம் போன்னு சொன்னா போறாள்வளா? 4 மணி. என்ன சின்ன பொண்ணு ஏன் கூப்பிட்டதுக்கே ஒரு படியா இழுக்கிய? கூப்பிட்டதுக்கு சிரிச்ச மாமா என்னன்னு கேட்டேன். அதுக்கு இப்படி கேப்பியோ? இல்ல நாலு ஏதோ விஷயத்த மறைக்கிறதுக்காண்டி சிரிச்சு மழுப்புத மாதிரியே தெரிஞ்சது, அதான் கேட்டேன். அப்படி ஒண்ணும் நான் என்ன விஷயத்த நான் மறைக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி யார் வந்துட்டு போறா லதா கூட? அந்த பொம்பளை இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. அது இல்ல, அதான் கூட வந்தது அந்த பொம்பளை. அதான் எதுக்கு வந்ததுன்னு கேட்டேன். யாத்தே சட்டுன்னு என்ன போய் சொல்லணும்னு தெரியலையே. அது அவ லதாவுக்கு சொந்தக்காரவளாம். சின்ன பொண்ணு கல்யாண வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்துட்டு போறவ. பத்திரிக்கை வைக்க வந்துட்டு போறாவளா? நீங்க லதாவுக்கு சொந்தமாக்க? இல்ல சின்ன பொண்ணு, அவ வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தப்போ சாந்தி அக்காவும் எங்கனாலும் வரதுக்கு ஆசைப்படுவாவே. அவளுக்கும் பத்திரிக்கை வைங்கன்னு சொல்லி அவ கூட்டு வந்திருக்கா. நான் இந்த கல்யாண வீடு சடங்குடினா போறதுக்கு விருப்பப்படுவோம்ல, அந்த அன்னைக்கு தான் கூட்டு வந்திருக்கா. ஏக்கா அப்படின்னாலும் அவ வீட்டு சொந்தக்காரவள உங்க வீட்டுக்கு ஏக்கா பத்திரிக்கை வைக்க சொல்ல போறா? சொந்தக்காரவளுக்கு தானே சொல்லுவாவோ. ஏமா எதுக்கோ சொன்னா விடு அந்தாளே. 4 மணி பேச்சு நடவடிக்கை ஒன்றும் சரியில்லையே. சரி என்ன நீ போது, நமக்கு எதுக்கு? அவளுக்குள்ள 1008 பேசுவாள்வ. நம்ம வந்த வேலையை பேசிட்டு போவோம். பிறகு 4 மணி வீட்டுக்கு மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டேலாம், இனிமேதான் வாங்கணுமா? ஒண்ணுமே வாங்கல சின்ன பொண்ணு, இனிமேதான் வாங்கணும். மாச கடைசிலேயே டப்பா கடை தடவிட்டு கிடந்தேன். இவர் இன்னைக்கு தான் வீட்டு செலவுக்கு ரூபா தந்தாரு. அந்த ரூபாயை வச்சு நான் பக்கத்து கடை காரட்ட கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாசத்துக்கு தேவையானதை வாங்க வேண்டியதான். வீட்டுல அரிசி பருப்புன்னு ஒன்றும் இல்லை, எல்லாம் வாங்கணும். என் வீட்லயும் அதே கதை தாங்க. எல்லாம் துடைக்க அளவுல தான் இருக்கு. அதான் பஸ் ஸ்டாண்டு கிட்ட புதுசா ஒரு மால் திறந்துருக்காங்களாம். அந்த மாலை போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல போய் எல்லா ஜாமானும் வாங்குமான்னு பாக்கேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கா? நம்ம அங்கெல்லாம் என்னைக்கு போனோம் சின்ன பொண்ணு? போனதே இல்லல்ல, அதான் ஒரு 8 போயிட்டு வருமேன்னு பாக்கேன். எனக்கு ரொம்ப நாள் அங்க போய் ஏதாவது வாங்கணும்னு ஆசைதான். சரி நம்ம எல்லாரும் சேர்ந்தே போவோம். சரசக்காவையும் லட்சுமிக்காவையும் கூப்பிட்டுட்டியா? இல்லக்கா இனிமேதான். வயலா 2 பேரும் சேர்ந்து போய் கூப்பிடுவோம். சரி சின்ன பொண்ணு, 20 ரூபாய் எடுத்துட்டு வந்துடுறேன். போய் எடுத்துட்டு வாங்க. சரசக்கா யாரு? உள்ள வாங்க. வாங்கம்மா. எனக்கா உறங்கிட்டா இருந்தியா? எழுப்பிட்டோமா? இல்லம்மா, செத்த படுப்பு மேனு படுத்தேன் கண்ணை சந்துட்டு. இருங்க. சரி அக்கா, பொங்கி சாப்பிட்டாச்சா? ஆமா சாந்தி, பொங்கி கொடுத்துட்டாச்சு. இந்த பிள்ளைகளுக்கு வேற பறிச்சு ஆரம்பிக்குவா. காலையிலேயே செடின்னு ஓடிடுதுவா. முன்னாடி எந்திக்கிறத விட இப்போ நேரத்தோடய எந்திரிச்சு அதுகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் ஒரு 1 மணி நேரம் படுத்தேன். சரி பிள்ளைகள் பள்ளியிடத்துலேருந்து வரதுக்கு 2-3 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்துருமான்னு பார்க்கணும். நீங்களும் வரையிலக்கா? ஆமாம்மா, நானும் ஜாமான் வாங்கணும் லிஸ்ட்டு எழுதி வச்சிருக்கேன். எப்போ போவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ போவாமக்கா? சின்ன பொண்ணு போகணும்னு சொல்லுதா. நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துடுமே. சரி சாந்தி போவோம். நம்ம எப்போ வாங்கினா மொத்த கடைக்கு தானே? அங்கே வேண்டாம்க்கா, சூப்பர் மார்க்கெட்டு போவோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கா? ஆமாம், நம்ம இது வரைக்கும் அங்கே போனதே இல்லைல்ல. பக்கத்தில் ஏதோ மாலை திறந்துருக்காங்க, அங்கேயும் உள்ளே போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். எப்போ எனக்கு அந்த கடையை பக்கவே பயமா இருக்குமே. விலையெல்லாம் கூட இருந்ததுன்னா என்ன செய்ய முடியும் சாந்தி? நம்ம எப்பவும் போல வாங்குற கடையிலே வாங்கிட்டு போகிறதான் நல்லது. ஏக்கா நம்மளும் என்னைக்குக்கா முன்னேற? எல்லாரும் புதுசாக ஒன்று செய்தாவ. அங்கங்கன்னு இங்கே இல்லாமல் போறாவ. நம்ம மட்டும் கடைசி வரைக்கும் வாங்கின இடத்துல பொருட்களை வாங்கிக்கிட்டு அப்படியே அங்கனக்குள்ளேயே சுற்றிட்டு கிடக்கும். போவாமக்கா ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வருவோமே. சும்மா பார்க்கறதுக்கெல்லாம் பிள்ளைகளை கூப்பிட்டு போனோன்னா போய் பார்த்துட்டு வரலாம் சாந்தி. இன்னைக்கு பிள்ளைகள் இப்போ பள்ளியிடம் விட்டு வந்துருங்க. இடையில 2 மணி நேரம் தான் இருக்கு. அதெல்லாம் வந்துடலாம்க்கா. அங்கே பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு கிட்ட தானே. சரி போவோம். லட்சுமிக்கு ஒரு போன் அடிச்சு கூப்பிட என்னை தானே? கூப்பிடுதாம்க்கா. ஏக்கா மல்லியாக்காவையும் கூப்பிட்டு போவோமா? மல்லியாவும் வீட்டுக்காரன் நேரத்தையே போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு சின்ன பொண்ணு. நான் பார்த்தேன். நான் இன்னைக்கு போகணும் தான் நினைச்சேன். போகிறதுக்கு நேரமே வைக்கல. அந்த அன்னைக்கு இருந்தாச்சு. லட்சுமி என்ன போன் போட்டு கூப்பிடுங்க. நம்ம 4 பேரும் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். சரிக்கா, நான் அந்த போன் போடி. ஹலோ லட்சுமி அக்கா. சொல்லு சாந்தி. என்ன இதுயே? துணிமணியே காய போட்டுக்கிட்டு இருக்கேன் சாந்தி. ரொம்ப நேரம் ஆமாக்கா? இல்ல போட்டு முடிஞ்சு. சரிக்கா, நான் சரசக்கா சின்ன பொண்ணு நாங்க எல்லாருமா சேர்ந்து கடைக்கு போய் ஜாமான் வாங்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வாரீங்களா? எப்படி? அப்படியே இப்பமா போறியே? ஆமாக்கா, நாங்க கிளம்பிட்டோம். நீங்களும் கிளம்பி வாரீங்களா? நானும் வாரேன். எனக்கு கொஞ்சம் மஞ்சள் மசாலா ஜாமான்லாம் வாங்க வேண்டியிருக்கு. சரிக்கா, அப்ப கிளம்பி வாங்க, எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். சரி சாந்தி. ஏக்கா அவைய வாரேன்னு சொல்லிட்டாவே போமா? சரி சாந்தி, நான் ரூபா பையெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரிக்கா. சின்ன பொண்ணு, உன் வீட்டை நீ சூப்பர் மார்க்கெட் தான் போறோம்னு சொல்லிட்டு வந்தியா? ஏங்க கேக்க? அதுக்கு இல்ல, உன் மாமியார் கால் உடைஞ்சு கிடக்கு.
உன் நாத்தனாக்காரியும் வீட்டுல வந்து கிடக்கா, நீ வாட்டுக்கு இப்படி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரணும்னு வந்திருக்கிய. விஷயம் தெரிஞ்சதப்பன்னு அவ பிற சண்டை விட மாட்டாளா? இதுல சண்டை படம் என்ன இருக்கு நாலுமடி? ஏன் நான் வந்திருக்கேன், என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. மைனி மேனுக்கு முன்னே என்னை விட்டுட்டு தான் போயிருக்காவன்பா. என் வீட்டுல ஜாமான் வாங்குறதுக்கு என்னத்துக்கு அவளை இழுத்துட்டு போகணும்? அவன் வீட்டுக்கு மாசம் மாசம் மளிகை ஜாமான் வாங்க போயில நான் என்ன கூடயா போய்கிட்டு இருக்கேன்? அதுக்குள்ள எப்படி போறேன்னு தெரிஞ்சா சண்டை வருமே, அதான் கேட்டேன். அவளுக்கு எங்க தெரிய போகுது? அவ போய் தின்னுட்டு படுத்தவா நல்லா குரட்டை விட்டுட்டு கிடக்கா. தூங்கிட்டானக்கா? ஆமா முதி, வாரதே திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் தானே. இங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவ பார்க்க வந்திருக்கா. அவ புருஷங்கார ஒரு பக்கம் குரட்டை விட்டு கிடக்காரு, அவ ஒரு பக்கம் குரட்டை விட்டு கிடக்கா. அவன் அம்மைக்கு பாத்ரூமுக்கு போறதுக்கு கூட நான் தான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். மவாக்காரி வந்தும் பிரயோஜனம் இல்லை அவளுக்கு. போ பேர எதுக்கு வாழாள்வோ நடிச்சுக்கிட்டு. சும்மா ஒரு மெப்பனைக்கு தான் ஆத்தாக்காரிக்கு கேதி இல்லை, நான் உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தோம்னு ஒரு பேருக்கு வந்துக்கிட்டு நல்லா தின்னுட்டு தூங்கிட்டு அவ கட்டையை தான் பேணிட்டு கிடக்காள் ஒழிய ஆத்தால பார்க்க மாதிரி தெரியல. இப்படி மவளதான் மாமியாக்காரியை தலையில தூக்கி வச்சுட்டு நீட்டு வாழ்வோ. ஆமா கழுதைய. என்ன எல்லாரும் ஒண்ணு போல எங்கேயோ போற மாதிரி இருக்கு? ஒரு பக்கம் இல்ல செம்பா, அங்க பக்கத்துல. ஏன்க்கா கத்துவிய? பக்கத்துல மார்க்கெட் வரைக்கும் போறோம்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சாந்தி முதுகுல நறுக்குன்னு முள்ளி பிச்சுட்ட? ஏக்கா அவட்ட போய் சூப்பர் மார்க்கெட் போறோம்னா சொல்ல பெரிய கந்தட்டி போட்டுற மாட்டாளா? இதுல கந்தட்டி போட என்ன இருக்கு? ஆமா இவ்வளவு காசு இருந்தா அவளை சூப்பர் மார்க்கெட்ல போய் ஜாமான் வாங்குற அளவுக்கு இருப்பாள்னு நினைச்சு நம்மளை பார்த்து வயிறறிய மாட்டாளா? இதுக்கெல்லாம வயிறறிய போற அவ வீட்லயும் தானே ஜாமான் எல்லாம் வாங்குவா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, சாட்டி இருங்க. யாரும் எங்க போறேன்னு கேட்டா மார்க்கெட் வரைக்கும் போறோம்னு சொல்லிட்டு கிடைங்க. சின்ன பண்ணே உன் மாமியார் என்னைதாவோ? படுத்திருக்காவுக்கா, சுவாத்த பொங்கி சாப்பாடு கொடுத்தாச்சு, சாப்பிட்டுட்டு தனி தூங்கிட்டு இருக்காவோ. நீ எங்க போற செம்பா? தூரமா? ஆமா சரசி, எங்க அம்மையை போய் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, அதான் ஒரு போய் பார்த்துட்டு வருமென்ட்டு போறேன். சரி சரி. அண்ணா பசு வந்தாச்சு, வாங்கக்கா போவோம். எப்பா என்ன குளுகுளுன்னு இருக்கு. ஆமாக்கா கடை பூரா ஏசி போட்டுருப்பானு போல. இக்கா மேல பாருங்கக்கா என்ன அழகா இருக்குன்னு. ஏ அம்மா என்ன பெருசா இருக்கு கட்டடம். இதுல மேல ஏறி நின்னு பார்த்தா என்ன அழகா இருக்குன்னுக்கா. ஏக்கா மேல வரைக்கும் போய் பார்த்துட்டு வரோம்க்கா. அதெல்லாம் இவ்வளவு பெரிய கட்டடத்துல மேல ஏறதுக்குள்ள காலு கையெல்லாம் நொந்துன்னு சின்ன பொண்ணு. பேசாட்டி இப்படி பார்த்துட்டே போக வேண்டியதான். ஏக்கா அதுக்கெல்லாம் லிஃப்ட் இருக்கும்க்கா, நம்ம படிக்கட்டுல ஏறி போகணும்னாலாம் அவசியமே இல்லை. வாங்க இந்த பக்கமா லைட்டா சுத்தி பார்த்துட்டு அந்த அன்னைக்கு லிஃப்ட்ல மேல போய் பார்ப்போம். சரி சின்ன பொண்ணு. அப்படி எல்லாம் பல பலன்னு கண்ணை பறிக்குவே. இது என்ன சின்ன பொண்ணு? இது அம்கா எஸ்கலேட்டரு. இது எஸ்கலேட்டரா? இக்கா எஸ்கலேட்டர்க்கா எஸ்கலேட்டர். சின்ன பொண்ணு நான் சொல்றது சரிதானே? ஓரளவு சரிதான் நாலுமுடி. பாத்தீங்களா நான் சரியா சொல்லிட்டேன். லட்சுமி அக்காக்கு இதை கூட சொல்ல வர மாட்டேங்குது. ஆமா இது பெரிய இந்த விஷயம், இதை சொல்லிட்டு அந்த அன்னைக்கு எனக்கு 10,000 ரூபாவா கிடைச்சிட போகுது, அதனால நான் திருத்தமா சொல்லணுமோ? அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்ப எதுக்கு ஒரு படியா மூஞ்சி தூக்கிட்டு வரிய? சாதாரணமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா நீ பேசலாம் பேசிக்கிட்டு நடிப்பா. சரி சரி ஏக்கா சண்டை விடாதியா ரெண்டு பேரும். பாரு சின்ன பொண்ணு எப்படி பேசியவன்னு. ஏன் நீங்க என்ன குறைச்சா பேசுதிய? சரி பேச்ச அந்தனால உடுங்கம்மா, ஒவ்வொருத்தரா சண்டை விட ஆரம்பிச்சிடாதிய. வெளிய இடத்துக்கு வந்திருக்கோம், உங்ககிட்ட எதுக்கு கூட்டம் தான் சின்ன பொண்ணு? ஏக்கா மேல மாடியெல்லாம் போய் சுத்தி பார்க்கண்டாமா? அதுக்கு படிக்கட்டுக்குள்ள போகணும். இது படிக்கட்டு தானக்கா, நம்ம நின்னா போதும், நம்மள கொண்டு போய் மேல விட்டுரும். இது இதுலயா சின்ன பொண்ணு? ஆமாக்கா நம்ம ஏறி அதுல நின்னுக்கிட்டா போதும்க்கா, அந்த படிக்கட்டு அப்படியே மேல போய் நம்மள விட்டுரும். இது இந்த படத்துல எல்லாம் காட்டுவானுல, அதான் சின்ன பொண்ணு இது. ஆமாக்கா அதேதான். எப்பா எனக்கெல்லாம் ஏறதுக்கு பயமா இருக்கும் சின்ன பொண்ணு, எனக்கு ஏதாவது படிக்கட்டு காட்டி அதுல ஏறி வந்துருவேன். ஏக்கா படிக்கட்டு எல்லாம் நிறைய இருக்கும்க்கா. பில்டிங்கோட ஹைட்டை பத்தியெல்லாம் இவ்வளவு ஹைட்டுக்கு படிக்கட்டு வைக்கணும், எவ்வளவு தூரம் இறங்கணும்னு பாத்துக்கிடுங்க. மேல போனா இதுலதான் போக முடியும். அப்ப நீங்க 2 பேரும் வேணா போயிட்டாங்க சின்ன பொண்ணு, நாங்க எங்கனே நிக்கோம். ஏக்கா வாங்கக்கா, இதெல்லாம் படத்துல பார்த்தோம்னு சொல்லுது இல்லக்கா, படத்துல பார்த்ததோடி விட்டுறவா, நம்மளும் அனுபவிக்க வேண்டாமா? எம்மா இந்த படிக்கட்டு இப்படி மேல போறத பாக்கவே பயமா இருக்கு சின்ன பொண்ணு. கால் எதுவும் உள்ள விட்டு நஞ்சு வச்சுனா என்ன செய்ய? ஆமாம்மா எங்களுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு அளவுக்கு ஆவி இல்ல. அப்போ நாங்க மட்டும் அதுல போய் ஆஸ்பத்திரியில போய் சேர முடியலோ? நான் ஒன்னும் அப்படி சொல்லல. வேற எப்படி சொன்னீங்க? என்ன சாண்டி வெளியில வந்த இடத்துல இப்படி சண்டை போட்டு கிடைக்கிய? ஏக்கா அவ சொல்லும்போது எங்கக்கா போனீங்க? ஏன் அம்மா அவ எதுக்கு சொல்லுதா சாண்டி? உங்க 2 பேருக்கு ஏற தெரியும் இறங்க தெரியும், எங்களுக்கு அந்த அளவுக்கு வவ தெரியாது. காலை கையை உள்ள விட்டு நஞ்சு போச்சு அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா அதைத்தான் சொல்லுதா. புரிஞ்சுக்கிடாம சண்டை போட்டு கிடக்காவம்மா. ஏக்கா உங்க 2 பேரையும் நான் கூட்டு போறேங்க. படத்துல பார்த்தோம்னு சொல்லுதீங்களாக்கா, உங்களுக்கு ஆசை இல்லையா பேர இதுல போவதுக்கு? ஆசையாத்தான் இருக்குமோ, எங்கனையும் கீழே விழுந்தோமோன்னு பயமாவும் இருக்கு. நான் கூட்டு போறேன்னு சொல்லும்லக்கா, வாங்க. சரி பொண்ணு நீங்க 3 பேரும் மெல்ல வாங்க, நான் போய்கிட்டு இருக்கேன் அது வரைக்கும். ஏக்கா நான் சரசக்காவை கூட்டு போறேன்க்கா, நீங்க பெருத்தையும் லட்சுமி அக்கா கையை பிடிச்சு கூட்டுவாங்களா? எம்மா எனக்கு இதுக்கு வம்பு, நான் கையை பிடிச்சி வாங்கன்னு கூப்பிடுவேன். அந்த அன்னைக்கு அவ கீழே விழுந்துட்டு ஒரு நடிப்பு அடிச்சிட்டு ஐயோ என் கையை பிடிச்சி இழுத்து போட்டுட்டான்னு ஒரே கூட்டுவாவே, எனக்கு தேவையா? அப்படி எத்தனை நாள் நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன், இல்லாத புள்ளாதெல்லாம் சொன்னேன், நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? ஏமா எனக்கு சண்டை போட ஆவி இல்லம்மா, உங்களை மாதிரி எனக்கு கத்திக்கிட்டு கிடக்க முடியாது, வழிய விடுங்க நான் பாட்டும். 4 மணி அது இறங்குத படிக்கட்டு. சாண்டி என்னமா அடிபட்டுட்டா? இல்லக்கா காலுதான் லேசா சுளுக்கிட்டு. எம்மா என் காலு. ஏன் 4 மணி கோவத்துல கிறுக்குத்தனமா இறங்குத படிக்கட்டுல போய் ஏறிட்டியா? பேசிக்கிட்டே போகும்போது கவனிக்காம ஏறிட்டேன் சின்ன பொண்ணு. எம்மா என்னமா சுளுக்கிட்டு காலை நிமித்து வைக்க முடியலையே.
வெடுக்குன்னு இழுத்துறாத சாந்தி, பைய எடு. எம்மா காலை லேசா இழுத்து பார்க்கம்க்கா, வலி தாங்க முடியலையே. பைய எடுத்து விடு, நான் வேணா பிடிக்கட்டுமா? வேண்டாம்க்கா, நானே எடுத்துக்கிட்டேன். எம்மா என்ன வலி வலிக்கு. பைய அப்படியே எந்தி சாந்தி போவோம். இவளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். என்ன பேச்சு பேசுனா? நடந்துக்கிடுவே, இல்லாட்ட ஒரு ஆட்டை மத்தி வீட்டுக்கு அனுப்பி விடுவோம்மா உன்னைய? இல்லக்கா, நான் நடந்துக்கிடுவேன். வீட்டில் ஒரு சாமானும் இல்லை, எல்லாம் வாங்கணும். நம்ம தானே வாங்கி ஆகணும். எப்படியாவது கெந்தினாலும் சாமானை வாங்கிட்டு போவோம். போகும்போதும் ஆட்டை மத்தி போவோம்னுக்கா, பஸ்ஸுக்கு நிற்கேண்டா. சரி அப்பா பாப்பா, இப்போ நடந்துக்கிடுவேன்னா மேலே ஏறுதியா எப்படி? பைய போறேன்க்க. சாந்திக்கா அந்த கைப்பிடியை பிடிச்சிக்கிட்டு நின்னுருவேலா, கூட ஒரு ஆள் நிக்கணுமா? இல்லை சின்ன பொண்ணு, நான் கைப்பிடி பிடிச்சிட்டு நான் போறேன், நீங்க எடுத்து வாங்க. பார்த்து நல்லா கெட்டியா பிடிச்சிக்கிடுங்க, விட்டுறாதிய. சரி. அம்மா இவளுக்கு நான் இந்த அடி காணாதுக்க. என்ன வரத்து வராக்கா சமயத்துல. சரி விடு லட்சுமி, அவ காதல் எதுவும் வந்துட போது, பிற மறுபடியும் சண்டை போட்டு கிடப்பியா 2 பேரும். ஆமா, இப்ப ஆரம்பிச்சா நான் 1 மணி நேரம்னாலும் சண்டை போடுவா. சரி ஏக்கா, வாங்க உங்க 2 பேரும் மேல கூட்டு போறேன். ஆமா, அடுத்து நீ ஆரம்பி. ஏக்கா ஏன், நான் பத்திரமா கூட்டு போறேன்க்கா, வாங்க. சின்ன பொண்ணு பயமா இருக்கு. சின்ன பொண்ணு வேற எங்கேயாவது நடந்து வர வழி இருக்கான்னு சொல்லு. ஏக்கா நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டோம்னா சின்ன பொண்ணு இருக்க பயமேன். வாங்க 2 பேரும் கவனமா கட்டுக்கோங்க. நான் ஒரு படிக்கட்டுல காலை வச்சுட்டு உங்க 2 பேர்ட்டையும் கையை தருவேன். நீங்களும் அந்த அன்னைக்கு காலை வச்சு வந்துடணும், சரியா? அங்கங்க பறக்க பார்க்க கூடாது. எங்க நான் காலை வைக்க சொல்லணும், நாங்க கரெக்டா காலை வச்சிடணும். சரி சின்ன பொண்ணு. ரெடி ஸ்டெடி கோ. வெரி குட் சரசக்கா. லட்சுமி அக்கா கைய கொடுங்க. நான் வரல சின்ன பொண்ணு, எனக்கு பயமா இருக்கு. வாங்கண்ணா. கிறுக்கி விடு. முடிய விடு சின்ன பொண்ணு. ஏக்கா கொஞ்ச நேரம் தாங்க பிடிச்சுக்கிட்ட போறேன், இல்லாட்டி கீழே விழுந்துருவாவே. இப்ப ஏதுல இருவா, முடிய விட்டு தூள. நான் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, விடு. ஏக்கா என்ன வந்தாச்சு, அவ்வளவுதான்க்கா. அம்மா சாயங்காலம் ஆயிட்டா, டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிட்டோமோ. இந்த அம்மா என்னச்சிதான்னு தெரியலையே. எம்மா எம்மா. பாத்தியாக்கா மேல வரமாட்டோம். நீ மேல இருந்து கீழே பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. ஆமா சின்ன பொண்ணு, இப்படி எல்லாம் இடங்கள்லாம் இருக்கதை பார்க்காம தானே நம்ம வாட்டி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கும். வேற நம்ம என்ன வாழ்க்கை வாழணும்? காசு பணம்னு பீடி சுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்காம ஒழிய வெளி உலகத்தையே பார்க்க கிடையாது. அப்பப்போ வந்து இப்படி பார்க்கவா செய்யணும்க்கா, காசா பணமா? எதுவும் வாங்க இருந்தா காசு பணம் கொடுத்தா ஆகணும். சும்மா பார்த்துட்டு போறதுன்னா அப்பப்போ வரலாம். லட்சுமி அக்கா உங்களுக்கு நல்லா பார்க்க தெரியுதாக்கா? தெரியும் சின்ன பொண்ணு. ஏக்கா கண்ணாடிக்கு அடியில இருந்தாக்கா பாக்கியா, அப்புறம் எப்படிக்கா தெளிவா தெரியும்? மேல ஏறி பாருங்களேன். எனக்கு இங்கே நல்லா தான் தெரியும் சின்ன பொண்ணு. இல்லக்கா, நீங்க இப்படி கண்ணாடி வழியா பார்க்கறது எனக்கு சங்கடமா இருக்கு. நான் வேணா உங்களை தூக்கி காட்டட்டுமா? தூக்கு சின்ன பொண்ணு, அதையும் பார்க்கட்டும். ஆமா, இன்னக்கா நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? லட்சுமி அக்கா இருக்க வேண்டாமா? கிறுக்கியலா, எனக்கு இங்க இருந்தே நல்லா பார்க்கறதுக்கு தெரியுது. நீ ஏற்கனவே உச்சி முடிய பிடிச்சு தூக்குனது எனக்கு இன்னும் மண்டையடிக்கி. இன்னும் மறுபடியும் கையை கால பிடிச்சு தூக்கிறாத. சின்ன பொண்ணு என்ன பாத்துக்கிட்டு இருக்கா? தூக்கு சின்ன பொண்ணு, அவையிலும் பார்க்கட்டும். சாந்தி சும்மா இருந்து பாத்துக்கோ. ஏக்கா தூக்குதேன், வாங்கக்கா. சின்ன பொண்ணு சும்மா இரு சின்ன பொண்ணு. வாங்கக்கா, தூக்கி காட்டியே. நல்லா பாருங்கக்கா, தெரியுவா? கீழே இறக்கி விடலப்ப. ஏக்கா நான் உங்க மேல எவ்வளவு பாசமா தூக்கி வச்சிருக்கேன். ஏம்க்கா அப்படி ஏசிய? இறக்கி விட்டு சின்ன பொண்ணு, எனக்கு எரிச்சலா வருது பாத்துக்க. ஏக்கா இன்னும் ஒரு மட்டும் நல்லா உத்து பாருங்கக்கா, அந்த அன்னைக்கு இறக்கி விட்டுறேன். சின்ன பொண்ணு பயமா இருக்கு, இறக்கி விடு சின்ன பொண்ணு. போது சின்ன பொண்ணு, பாவம் லட்சுமி, இறக்கி விடு. ஏக்கா அவளும் எல்லா இடத்தையும் பாக்கணும்லக்கா, இப்படி நம்ம காமாட்டே கிடந்தா ஒன்னா. சரி அம்மா, உன் நல்ல எண்ணம் புரியுதவரை இறக்கி விடு, பார்த்தது போதும். லட்சுமி அக்கா இறக்கி விட்டுறவா? இறக்கி விடு எரும மாடு, கேள்வி கேட்டுட்டடக்கா. போதுமா? திரும்பவும் பாக்கணும்னு ஆசையா இருந்தனா என்கிட்ட சொல்லுங்கக்கா, நான் தூக்குதேன். என்ன அப்ப விளங்காதவளை நெடுமாடு. எம்மா என்ன இப்படி தூங்குதா அம்மா? எப்பவும் சாயங்கால நேரம் இப்படி தூங்க மாட்டால. எம்மா ஏமா அலறியா? எரும மாடு, எனக்கு அடிபட்ட காலில் உட்காந்துருக்க எரும மாடு, இறங்கு. ஆமாண்டா, உனக்கு காலில் அடிபட்டுன்னு தானே நான் பார்க்க வந்தேன். என்னம்மா? எனக்கு மறந்தே போச்சுமா, தூங்கி எந்திக்கவும் அம்புட்டு மறந்துட்டேன்னா. நீ சும்மா படுத்திருக்கான்ல, வந்து உட்காந்துட்டேன். ஆமா அறிவு கட்டவளை, தூர எந்தி, எனக்கு கால் வலிக்கு. அம்மா என் காலு. பெத்தவா காலை அடிபட்டு படுத்து கிடக்க கூட வாட்டி உன் கட்டையில உணரல. இல்லம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நேரம் நல்லா தூங்கிட்டேன்னா எந்திரிச்சு வரும்போது எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. தலைவிதி. ஆண்டவா, மருமோ ஒரு பக்கம்னா மகாக்காரி ஒரு பக்கம், இப்படி 2 பேர்ட்டையும் கிடந்து நான் என்ன பாடுபடுதேன். எனக்கு என்னைக்கு நிம்மதி கிடைக்கும்னு தெரியலையே. அவ படுத்த பாடு ஒரு பக்கம்னா இவ படுத்த பாடு ஒரு பக்கமா இருக்கு. எம்மா என்னடே தெரியாம உட்காந்துட்டம்மா, அதுக்கு போய் நான் உன்னைய பாடா படுத்துதம்னு சொல்லியா? பிற என்னட்டி சொல்லணும்? நீ வந்ததை என்னைய பார்க்க தானே வந்த. ஆமா, உனக்கு கால் வலின்னு சொல்லவும் நான் எப்படி ஓடியாந்தேன் தெரியுமாம்மா? ஆமா, ஓடி வந்த. என்னத்த செஞ்ச? தின்னுட்டு மல்லாந்துட்ட.
ஆத்தாக்காரி கால் அடிபட்டு கிடக்கால, நம்ம உதவுவோம், அவ கூடவே இருந்து பாப்போன்னு இல்லாம தின்னுட்டு போய் பெசாட்டி மல்லாந்துட்டேன். ஒரு பாத்ரூம் போறது கூட உன்னைய கூப்பிட்டு நீ எந்திக்கல. பாத்ரூம்க்கு போகணும்னு கூட்டியம்மா, வாமா நான் கூப்பிட்டு போறேன். கிழிச்ச, நான் உன்னைய கூப்பிட்டு 1 மணி நேரம் ஆகுது, நீ இப்பதான் வந்திருக்க. இதுக்கப்புறம் நான் பாத்ரூம் போனா விளங்கிரும்ல. எம்மா அதுக்காண்டி அடக்கிக்கிட்டாம இருக்க. உன் மருமா எங்கம்மா போனா, அவளாவது கூட்டு போயிருக்கலாம்ல. பாத்தியா அவ என்ன எப்படி இருக்குன்னு. நீ இப்படி அடிபட்டு கிடைக்கல, அவாட்டுக்கு இங்கே போயிட்டா பாரு. அவ இங்கே போயிட்டா உண்மைதான், ஆனா என்னைய பார்க்காமலாம் போகல. உன்னைய கூப்பிட்டு என் தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போச்சு. அப்புறம் அவ தான் வந்து பாத்ரூமுக்கு கூட்டு போயிட்டு படுக்க வச்சா. ஓ, அவ ஒரு தடவை உன்னைய பாத்ரூமுக்கு கூட்டு போனதுனால அவன் நல்லவளாயிட்டாலே. இப்போ நான் கொஞ்சம் அசதினா தூங்கிட்டனால நான் கெட்டவளா போயிட்டேன்னா உனக்கு நல்லவா கெட்டவான்னு சொல்லலட்டி. ஒரு கேதி இல்லாத நேரமாவது கொஞ்சம் அம்மா கூட இருந்து பாரு. உன்னையும் உங்க அண்ணனையும் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அவகிட்டயே நான் கெஞ்சிட்டு கிடக்க முடியுமா எல்லாத்துக்கும்? சரிம்மா நான் பார்க்கேன். ஒரு தடவை பாத்ரூம் கூட்டு போயிட்டா மருமக கறியை ஒய்யாரத்தில் தூக்கி வைக்கா. சரி இல்லையே, நம்ம அம்மா கறி மெதுவாக மருமக சைடு சாயுதா. இப்படி அவளுக்குள்ள ஒத்துமையாக இருந்துக்கிட்டாலும்னா நம்ம வந்த நேரம் எப்படி நாட்டாமல் பண்ண முடியும்? ஒரு நாள் இவ 2 பேரையும் ஒன்று சேர விடக்கூடாது. கோபமாக பேசக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக என்ன ஏதுன்னு கேட்போம். எம்மா மைனி இப்போ எங்கம்மா போனாவே? அவன் எங்கேயோ கடைக்கு போயிருக்கானா, வீட்டில் ஒரு சாமானம் இல்லைன்னு வாங்க போயிருக்கானா. யாரு அண்ணன் சொன்னானோ? ஆமாம், அவன்கிட்ட தான் சொல்லிட்டு போனாலாம். பாத்தியம்மா, மாமியாக்காரி நீ இருக்க கல்லு மாதிரி, வாங்கிட்ட சொல்லிட்டு போனோம்னு அவளுக்கு இருக்கான்னு பாத்தியா? அண்ணங்கிட்ட சொன்னவா ஒரு வாரத்தை வாண்டையும் சொல்லிட்டு போயிருக்கணும்ல. அவன் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா அவன் எங்கே போயிருக்கான்னு. அவ நினச்சிருப்பா இது வரைக்கும் நம்ம மாமியாக்காரி அதிகாரம் பண்ணுனா இப்போ கால் உடைஞ்சு கிடக்கா, இனி இவளுக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லைன்னு உன்னை அப்படிக்கு அப்படியே மதிக்காம சொல்லாம கொள்ளாம போயிருக்கா பத்தியா? இதான் என்ன இருந்தாலும் அடுத்தவா தாங்கது. மருமெல்லாம் உனக்கு மவளாயிர முடியுமா? நான் பார்க்க மாதிரி உன்னைய பாப்பாளா? போறா போ. அவளை வச்சா நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன் பார்த்துக்கிட்டு. உனக்கு மறுபடியும் பாத்திரம் எதுவும் பண்ணுமாம்மா கூட்டு போட்டா? வேண்டாம் மக்களே, இப்போ போகிற மாதிரி இல்லை. ஓயாமல் எழுந்திரிச்சு நடக்கவும் எனக்கு ஆவி இல்லை. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டாமா? டீ காப்பி எதுவும் போட்டு தரட்டுமா? வேண்டாம் டீ, எனக்கு இப்போ தான் வலி மறந்து தூக்கம் வந்தது. அந்த நேரம் பார்க்க நீ வந்து எழுப்பிட்ட. நான் திரும்பவும் கொஞ்ச நேரம் தூங்குதேன். சரிம்மா தூங்கு. நான் போய் அடிப்படையில் எதுவும் பாத்திரம் கிடந்தா கழுவுதேன். என்னம்மா பாத்திரத்தை என்னதான் கழுவ போற? அவள் வந்தால் பார்த்துக்கிடுவா விடு. இல்லைம்மா, என்ன இருந்தாலும் உன்னைய பாத்திரம்க்கெல்லாம் மெனிக்கறி கூட்டு போயிருக்கா. அவள் போயிட்டு வரவும் பாத்திரம்லாம் வீட்டில் அப்படியே கிடந்தா அவளுக்கு சங்கடமாக இருக்கும்ல. அதான் நான் தேய்ச்சி போடணும்னு பார்க்கேன். அப்படி ஒன்றும் அவளுக்கு பயந்து நீ வேலை செய்யணும் அவசியம் இல்லை. போகிறப்போ ஒரு வார்த்தை என்ன சொல்லாமல் கூட போயிருக்கா. அவளுக்கு நீ பாத்திரம்லாம் கழுவி வீட்டு வேலைக்காரி மாதிரி வேலை செய்யணுமோ? பேசாட்டி போய் டிவியை பார்த்துட்டு இரு, அவள் வந்து கழுவுவா. சவாடி மறுபடியும் கொளுத்தி போட்டாச்சு. ஒரு கிழமை இந்த அம்மா மாதிரிலாம் மருமக்காரி கூட ஒன்று சேரவே விடக்கூடாது. இவ்வளோ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா அப்படின்னா நம்ம ஒரு ஆளே இல்லைன்னு ஆயிடுவோம் வீட்டில். எப்படியோ மறுபடியும் லேசாக பற்ற வச்சு விட்டாச்சு. இனி வழக்கம் போல் எப்பவும் போல் சண்டை நடக்கும். எம்மா எனக்கு நீ தூக்கம்லாம் வராது, நான் சும்மா தான் படுத்துருப்பேன். பாத்ரூமுக்கு போகணும்னாலோ தண்ணி வேணும்னாலே நீ கூப்பிடு என்னம்மா? சரி மக்களே. சரிம்மா, நான் ஹாலில் இருக்கேன். என்ன ஃபேனை போட்டு போகிறேன், நல்லா தூங்கு. சரி. நம்ம பிள்ளை சொல்லுத மாதிரி ஒரு வார்த்தை நம்மகிட்டையும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இவா புருஷன்ட்ட மட்டும் சொல்லிட்டு போயிருக்கா. வரட்டும், பேசிக்கிடுவேன். சப்பா, அங்க சித்தி ஒரு வழியா கடைக்கு வந்தாச்சு சின்ன பொண்ணு. சரிங்க, யார்கிட்ட போய் ஜாமான் வாங்குறத பத்தி சொல்லணும்? ஒருத்தட்டையும் சொல்லண்டாம்க்கா, நமக்கு தேவையானதை நம்மளே எடுத்துக்கிடலாம். அப்படியா? யார்கிட்ட சொல்லண்டாமோ? நான் நினைச்சேன் கடைக்குள்ள வந்து இதை எடுத்தாங்க அதை எடுத்தாங்க நம்ம சொல்லுவோம், அவங்க அந்த அன்னைக்கு எடுத்து தருவாங்கலாம் நினைச்சேன். அதெல்லாம் கிடையாதுக்கா, நம்ம வாட்டுக்கு நமக்கு தேவையானதை எடுத்து போட்டுட்டு அந்த அன்னைக்கு போக வேண்டியதான். சின்ன பொண்ணு, அப்ப ஆள் யாரும் பார்க்கல அப்படின்னா சாக்லேட் பாக்கெட் அது இதுன்னு சின்னதா இருந்ததுன்னா நம்ம கைக்குள்ள அப்படியே மறைச்சு பறக்கி வச்சுக்கலாம்ல. எதுக்கு சின்ன பொண்ணு மூக்குல குத்துனா? வேற களவாணித்தனம் பண்ணலாம்னு என்கிட்டயே கேட்கலோ? திருக்கி உனக்கு வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் 4 முடி நீங்க எடுத்தீனாலும் இது எங்களுக்கு கேவலம் தான். சுத்தி சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க. என்ன செய்தியா என்ன பண்ணுதியான்னு எல்லாம் அதுல தெரிஞ்சிடும். நீங்க எடுத்து கேவலப்படுறது இல்லாம உங்க கூட வந்ததுக்கு நாங்களும் அசிங்கப்பட்டு நிக்கவா? எல்லா கேமராவுமே வேலை செய்யுமோ சின்ன பொண்ணு? ஆமா, இது என்ன கவர்மெண்ட் கடையா வேலை பார்க்காம ஓட்டையா கிடக்குதுக்கு? பிரைவேட்டுக்காரா நடத்திக்கிட்டு இருக்கான், எல்லா கேமராவும் ஒர்க் பண்ணும். தேவையில்லாம அதை இதை களவாங்கன்னு சொல்லி கேவலப்பட்டு பேராதையே சொல்லிட்டேன். சரி அக்கா வாங்க, ஆளுக்கு ஒரு ட்ராலி எடுத்துக்கிடுவோம். லாரி எடுக்க போகணுமா? லாரி இல்லக்கா, ட்ராலி. நமக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் அதுல தான் போட்டு கொண்டு போகணும். ஒரு மாதிரி இப்படி தள்ளிக்கிட்டே போற மாதிரி இருக்கும். அப்படியா? எங்க போய் கேட்கணும்? கேட்கலாம் வேண்டாம்க்கா, அந்த முன்னாடி வச்சிருக்காங்க பாருங்க, போய் எடுத்துட்டு வருவோம் வாங்க. அண்ணா இருக்கலாம், அந்த வண்டி தான். அம்மா, எத்தனை கலர்ல சேம்பெல்லாம் இருக்கு. இது சேம்பா சாந்தி? நான் ஏதோ கை கழுவுறதுன்னு நினைச்சுக்கிட்டேன். இல்லக்கா, அத்தனையும் சேம்பு. பார்க்கவே என்ன கலர்ல எல்லாம் இருக்கு. இது வரைக்கும் இத்தனை கலர்ல நான் சேம்பு பார்த்ததே இல்ல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த அண்ணாச்சி கடையில வாங்குற கருப்பு கலர் சேம்பு மட்டும்தான். ஆமா பாத்தியா லட்சுமி, உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இங்க வந்து பார்த்த பிறகுதான் நமக்கே தெரியுது. அப்போ அப்படி வெளியில வரணும்க்கா, ரூபா செலவழிக்குமோ செலவழிக்கல, இப்படி புதுசா பாக்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்குல்ல. ஆமா, அழகா இருக்கு சின்ன பொண்ணு. சரி வாங்க, அப்படியே போய் ஒவ்வொரு செக்ஷனா சுத்தி பார்ப்போம். அத்தனை பொருளையும் காசு கொடுத்து வாங்காட்டாலும் கண்ணால பார்த்தாது சந்தோஷப்பட்டுக்கிடுவோம். இவ்வளவு சாக்லேட்டா சின்ன பொண்ணு? ஆமாக்கா.
அந்த மேல தங்க கலர்ல ரவுண்ட் ரவுண்டா இருக்கு அதெல்லாம் என்னது? அதுவும் சாக்லேட் தான்க்கா. அழகா இருக்கு சின்ன பொண்ணு. எவ்வளவு விலைன்னு பாரு. 1500 யாத்தே 1500? ஆமாக்கா. அம்மா இதுக்கு ஒரு பட்டு சேலை எடுத்துடலாமே. ஏக்கா பாத்தீங்களா? ஆமா லட்சுமி, சாக்லேட்டுக்கு 1500 அம்மா. இதெல்லாம் யார் வாங்கி திங்க போறா? சும்மா சோகேஸுக்கு கடை பெருமைக்கு வச்சிருக்கானுவே. ஆமா, இதுக்கு போய் 1500 மனசார போட மனசு வருமா சாந்தி? எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் மூவ். ஏக்கா என்ன சாந்தி, துணிமணியை பார்த்தேலா? ஒரு கடை கண்ணிக்கு வாரா, நல்ல துணியை போட்டு வந்தா என்ன? ஆமா பத்தியா, அங்கங்க கிழிஞ்சு தொங்குதானக்கா இருக்கு. இதுக்கு பேர பேசன்னு சொல்லிட்டு தெரியுது அளவுக்கு. நானும் தான் மாடல் ட்ரெஸ்லாம் போடுவேன், இப்படியா கிழிஞ்சு தொங்கிட்டு கிடக்கு? அவளுக்கு அறிவு அவ்வளவுதான் சாந்தி. உலகத்துல இது ஒரு விஷயமா போச்சுக்கா. காசு பணம் இல்லாதவோ கிழிஞ்சு துணி போட்டிருந்தா ஏழையா, காசு பணம் இருக்கவோ கிழிஞ்சு துணி போட்டிருந்தா ட்ரெண்டா, ஃபேஷனா. அது யாரு ட்ரெண்டு ஃபேஷனு? ஏக்கா ட்ரெண்டு ஃபேஷன்னா நாகரிகம்னு அர்த்தம்க்க. எது இப்படி கிழிச்சு போட்டு அழைத்ததா? அதைத்தான் இப்ப நாகரிகம்னு நீட்டிட்டு தெரியுதாவோ? சின்ன பொண்ணு என்னக்கா? என்ன சின்ன பொண்ணு 1500 சாக்லேட்டை விலை கூட பார்க்காம அவார்டுக்கு எடுத்துட்டு போறா? ஏன் அவட்ட போய் சொல்லுங்களேன், அந்த சாக்லேட் 1500 அதை எடுக்காதுன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன சின்ன பொண்ணு, ஒரு ஆத்தாமைக்கு சொன்னா இப்படி சொல்லியா? வேற உங்களுக்கு வேணா வாங்கி திங்க வேண்டியதானே? ஆமா, 1500 நான் வாங்கிட்டீங்க. தெரியுதுல, கெட்டுக்கட்டா வச்சிருக்கவோ எங்க கொண்டு செலவழிப்பாவ. இப்படியெல்லாம் வாங்கி தான் செலவழிப்பாவ. நமக்கு வேணும்னா வாங்கணும், வேண்டாட்டா போய்கிட்டே இருக்கணும். பணம் இருந்தா 10,000 கூட சாக்லேட் வாங்கி திங்கலாம். பணம் காசு இருக்கவோ பக்கோடா திங்கலாம். நம்மவோ வாயை பார்த்துட்டு தான் இருக்கணும். ஏ அப்பா, எவ்வளோ பெரிய தத்துவம். ஆமா, சரி வாங்க நம்ம அடுத்த கதையை பார்ப்போம். எவா எதை வாங்கிட்டு போறான்னு பார்த்தோம்னா நமக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். அதுவும் சரிதான், நம்ம வாங்க வேண்டிய பொருளை வாங்கிட்டு போவோம். பிள்ளைகள் வந்துடும் கொஞ்ச நேரத்துல. ஏற்கனவே இந்த கடைக்குள்ள வந்ததுல இருந்து நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. உள்ள வந்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. நம்ம வாட்டுக்கு சுத்திக்கிட்டே வரோம். நேரம் ஆயிட்டோ என்னவோ தெரியல. ஒரு கெடியாரம் கூட இல்ல பத்தியலக்கா, எத்தனை மணி ஆகுதுன்னு பாக்கு. ஆமா லட்சுமி, ஒரு சன்னலும் இல்ல, ஒரு கெடியாரம் இல்ல. நேரம் எப்படி போகுது என்ன ஏது ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. நம்மளும் இப்படியே சுத்தி சுத்தி வா பாத்துக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு தேவையானதை போய் எடுத்துட்டு சட்டுன்னு கிளம்புவோம் வாங்க. இந்த அடுப்பெல்லாம் என்ன அழகா இருக்கு. இந்த மாதிரி அடுப்பெல்லாம் வீட்டுக்கு வாங்கி வச்சா நல்லா இருக்கும். ஆனா கரண்ட் பில்லு தான் எக்கச்சக்கமா வரும். என்ன லட்சுமி ஏக்கா, அந்த அடுப்பு பத்திலா பளபளன்னு இருக்குல்ல? ஆமா பாத்தியா, நானும் ஒரு மட்டும் தொட்டு பார்ப்பேன்னு தான் வந்தேன். நீங்க இந்த அடுப்பெல்லாம் வச்சு சமையல் பண்ணது உண்டாக்கா? இல்ல லட்சுமி, எங்க ஒண்ணு விட்டு அண்ணன் வீட்டுல அது உண்டு பாத்துக்க. ஆனா நான் ஒரு தடவை கூட அதில் பிளங்கினது இல்லை. போனமா வந்தமான்னு இருப்பேன், அவ்வளோதான். பாத்திரம்லாம் விதவிதமா இருக்கே. எவ்வளோ ரேட் வரும்னு பார்ப்போம். 375. அம்மா, பளபளன்னு இருக்குது, தக்கன ரேட் இருக்க தானே செய்யும். சரி, நமக்கு அதுக்கு வீட்டில் இருக்க பாத்திரமே அதிகம். சும்மா கண்ணால் பார்த்துட்டு அந்த மாதிரி போயிடணும். வாங்குதமோ இல்லையோ, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அங்கிட்ட என்னமில்லாம இருக்கு. ஒவ்வொரு பொருளும் என்ன அழகா அடுக்கி வச்சிருக்காவே. நம்ம தான் ரொம்ப நாள் அந்த பக்கமே வராமல் இருந்துட்டோம். வாளியெல்லாம் நல்லா தான் இருக்கு. இது ஒன்று எடுத்துகிட்டு போனோம்னா சின்ன சின்ன பொருளெல்லாம் வச்சுக்கலாம். அத்தானுக்குள்ளே பனியனு கர்ச்சிப்பெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு அவசரத்துக்கு கர்ச்சிப்பு தண்ணா கிடைக்க மாட்டுக்கு, பனியனை தண்ணா கிடைக்க மாட்டுக்கு. ஆனால் இதை தூக்கிட்டு போனால் இப்போ நாத்தனாக்காரி வீட்டுக்கு வந்திருக்கா, ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டான்னு நினச்சிய. வேண்டாம் வேண்டாம், அவள் ஊருக்கு போய் சேரட்டும், அதுக்கப்புறம் வாங்கிடுவோம். என்ன சின்ன பொண்ணு, வாளி வாங்க போறியோ? இல்லைக்கா, சும்மா பார்த்தேன், எடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் இப்போ எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன் போகும்போது ஆட்டமிச்சு தானே போகிறோம். ஒன்று வேணா எடுக்கணும், எடுத்துட்டு வாயா. இல்லைக்கா, நாத்தனாக்காரி வீட்டுக்கு வந்திருக்கா பார்த்தீங்களா, இந்த நேரத்தை நான் இதை கொண்டு போனோம்னு வைங்களேன். எம்மா நானும் இதே மாதிரி ஒன்று எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தம்மா. நல்ல வேலை மைனி வாங்கிட்டு வந்துட்டாவோ, இதை நான் வீட்டுக்கு கொண்டு போகிறோம்னு அந்த அன்னைக்கு தூக்கிட்டு போயிடுவா. அதுவும் சரிதான். வேற இப்போ எடுத்து என்னத்துக்கு, அவ ஊரை பார்த்து போட்டும், அதுக்கப்புறம் வாங்கிட்டு போகணும். நீங்கள் என்ன வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டீங்களா? எப்படி எடுத்துக்கிட்டே இருக்கேன் சின்ன பொண்ணு. வாங்க வேண்டிய பொருளை விட வாங்கறதுக்கு தேவையில்லாத பொருள் மேலே தான் கண்டு போய்கிட்டே இருக்கு. ஒன்று ஒன்றா பறக்க பார்த்துக்கிட்டே நிற்கேன். அது சரி. இது என்ன சவரிசி 40 ரூபா தான் போட்டிருக்கு. கடையில் 58 ரூபா தான் வாங்கினோம். லாபம் தான். இதை எப்படி எடுக்குன்னு தெரியலையே. வேலை செய்த ஆள்வலும் ஒருத்தரையும் காணும். நம்மளே தான் எல்லாம் எடுத்துக்கிட வேண்டியிருக்கு. அண்ணா சின்ன பொண்ணை கூப்பிடுவோம். சின்ன பொண்ணு. என்ன வரேங்க. என்னக்கா? இந்த சவரிசி எடுக்கணும் சின்ன பொண்ணு. பாக்கெட் ஒன்றையும் காணையில. எப்படி இருக்க? அண்ணா கவர் வச்சிருக்காங்க பாருங்கக்கா, அதில் நமக்கு எவ்வளோ வேணுமோ அது தேவையத்தக்கன போட்டுக்கிடணும். என்னமோ இங்கிலீஷில் எழுதியிருக்க அதுலையா? ஆமாக்கா, அதை அதுக்கப்புறம் கொண்டு போய் அண்ணா அன்னைக்கில் யூனிஃபார்ம் போட்டு வரக்கா அதுக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அது எடை போட்டு எவ்வளோ கேஜின்னு ஒட்டி தரும். அந்த அன்னைக்கு வாங்கி அந்த ட்ராலிக்குள்ளே போட்டுருங்க. அடுத்து பில்லு போடும்போது சேர்த்து பில்லு போட்டுக்கிடலாம். அப்படியா? யார் எடுத்துலாம் தரமாட்டாவளோ? இல்லைக்கா, சூப்பர் மார்க்கெட்டுகளே பூரா நமக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்மளே வாங்கிக்கிட்டு தான். யாரும் வந்து இதை எடுத்தாரேன் அதை எடுத்தாரேன்னு தரமாட்டாவே. A few moments later. சின்ன பொண்ணு, இங்கே ஒரே கூட்டமாக இருக்குவே. ஆமாக்கா, நான் வந்த வழியிலே அங்கிட்டு ஒரே கூட்டம் தான். இங்கேயாவது ஃப்ரீயாக இருக்குன்னு வந்து இங்கேயும் கூட்டமாலாம் இருக்கு. சின்ன பொண்ணு இங்கிட்டு வாங்க. சின்ன பொண்ணு கூட்டம் இல்ல. சின்ன பொண்ணு அங்கிட்டு போமா. போவோம்க்கா. எவ்வளோ ஆச்சுப்பா? ஏக்கா 7890. 7890? ஆமாக்கா, இவ்வளோ வரும்ல. கிட்டத்தட்ட உங்களுக்கு இதில் சேவிங்ஸே 500 ருபீஸ் வரைக்கும் வரும்.
என்ன லட்சுமி 8000 வரைக்கும் சொல்லுதா? நம்ம கடையில போய் வாங்குதா இருந்தா நமக்கு 4000த்துல 5000க்குள்ள முடிஞ்சிருமா இவ்வளவும்? அதான்க்கா எனக்கும் தெரியல. அவளை விட நான் நிறைய ஜாமான் வேற வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு 10,000 சொல்லிடுவான் போலயே. நானும்லக்கா ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீன்னு நிறைய வாங்கி வச்சிருக்கேன். என்ன தம்பி முதல்ல கடைக்கு வரோம்னு ஏமாத்துதியோ? நீ பில்லை கொண்டா நான் பார்க்கட்டும். இக்கா பில்லு பே பண்ண பிறகு தான் தர முடியும். நீங்க கேஷா தரீங்களா இல்ல கார்டு பே பண்ணீங்களா? முதல்ல நீ பில்லை கொண்டா, எதுக்கு எவ்வளவு போட்டிருக்கேன்னு பார்க்கட்டும். எல்லாம் குறைஞ்ச ரேட்டா இருக்க மாதிரி இருந்தது. இப்ப இங்க வந்து பார்த்தா அத்தனைக்கு மொத்த ரேட்டையும் போட்டிருப்ப போலயே நீ. நான் கணக்கு போட்டு தான் வாங்கினேன். எனக்கு 4000த்துல 5000க்குள்ள தான் கணக்கு வந்தது. இக்கா நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? எல்லாம் கம்ப்யூட்டர்ல காட்டுது தான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. நீ என்ன பித்தலாட்டம் பண்ணது எனக்கு தெரியல. இக்கா பித்தலாட்டா அதுன்னு சொல்லாதீங்க. நீங்க வாங்கின பொருளுக்கு உண்டான காசை தான் சொல்லுதேன். நீ பில்லை கொண்டா நான் செக் பண்ணி பார்க்கட்டும் தானே சொல்லுதேன். பார்த்துட்டு நீ சரியான விலை போட்டிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிரும்ல. இக்கா நீங்க ரூபாயை கட்டினாதாங்க பில்லு வரும். இதுல ஆயிப்படாது. ஒரு 5000 ரூபாய் பில்லை போட்டேன்னா நான் ரூபாயை தரேன். 8000 ரூபாய்லாம் தர முடியாது. ஏக்கா இதுல நான் குறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க வாங்கின பொருளுக்கு கம்ப்யூட்டர்ல காட்டுதே விலைக்கா இது. நான் ஒன்றும் இந்த கடை முதலாளி கிடையாது, இங்க வேலை பார்க்க வந்தான். நீங்க சொல்லுத ரேட்டு குறைக்க இது ஒன்றும் பெட்டி கடை கிடையாது. அதானே பெட்டி கடையா மனசாட்சியோட விலை சொல்லுவாங்க. நீங்க இத்தான் தண்ணி கடையை வச்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு தெரியுதிய. ஏக்கா அனாவசியமான பேச்செல்லாம் வச்சுக்கிடாதீங்க. வாங்கின ஜாமானுக்கு ரூபாயை கட்டிட்டு போயிட்டே இருங்க. அதெல்லாம் முடியாது. ரூபாயை குறைச்சு போட்டனா தான் நான் வாங்குவேன். அப்படி இல்லாட்டா நீயே வச்சுக்கோ. என்னக்கா முன்னூறு பார்த்துட்டு நிக்கியே? என்ன எதுவும் கேட்க மாட்டேல? எங்களுக்கே ஒன்றும் புரியல சாந்தி. இவ்வளோ ரேட் வந்திருக்கு. ஆமா அத்தனையிலும் இது வாங்கினா அது ஃப்ரீன்னு போட்டிருக்கு. 10 ரூபா 20 ரூபா குறையாதான் போட்டிருக்கு. நீங்களும் விலையெல்லாம் பார்த்தா வாங்கினீங்களா நாலுமுடி? ஆமா சின்ன பொண்ணு, நான் கையிலேயே வச்சு கணக்கு போட்டேனே. ஏன் பார்வைக்கு இவ குறைச்ச ரூபாயெல்லாம் சேர்த்து மொத்த ரூபாயும் போட்டுதான் இவ்வளவு பில்லு வருது. ஏக்கா எதுக்கா குறைஞ்சது பாத்தீங்க? ஏக்கா நான் ஒன்றும் கூட்டி குறைச்சு போடுறது ஆளு கிடையாதுக்கா. அதுல எவ்வளவு ரேட்டோ அதான் மிஷின்ல காட்டும். இவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கணும்னு எனக்கு தலையில தான். எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உன் கடை ஜாமானத்தை நீயே வச்சுக்கோ. இக்கா நீங்களும் வாங்க வாக்க போறிய? எனக்கே இவ்வளவு சொல்லுதா. நீங்களும் என்ன விட நிறைய வாங்கி வச்சிருக்கே. 10,000 சொன்னாலும் சொல்லத்தான் செய்வாங்க. கொடுத்துட்டு இருக்க போறீங்களா இப்படி? அதான் எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு நாலுமுடி. ஏக்கா என்ன வாங்குதா இருந்தா வாங்க, அப்படி இல்லாட்டா அடுத்த ஆட்களுக்கு வழி விடுங்க. தம்பி பொறுப்பு வரும். லட்சுமி அக்கா நீங்க முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வைங்க. உங்களுக்கு எவ்வளவு பில்லு வருதுன்னு பார்ப்போம். சரி சின்ன பொண்ணு. ஏ தம்பி இந்த சாமானெல்லாம் ஓரமா ஒதுக்கி வை. அந்த அக்கா கூட போட்டு பார்ப்போம். அதுல எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நான் வாங்குவா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவேன். சரி இன்னைக்கு என்ன இந்த பொம்பளைட்ட மன்றாட வேண்டியிருக்கு. முன்ன பின்ன இப்படி கடைக்கு வந்ததே கிடையாது போல. தம்பி என்னப்பா எடுத்து வை. கொடுங்கக்கா. ஏக்கா உங்களுக்கு 4670 ரூபாக்கா. நீங்களாவது கரெக்டா பில் பே பண்ணுவீங்களா இப்படிக்கா? தாரேன் தம்பி. அப்போ எனக்கு மட்டும் ஏன் அப்படி தானே வந்தது? நான் இவ்வளோட கம்மியா தான் வாங்கியிருக்கேன். அப்ப என் விஷயத்துல மட்டும் என்னமோ பித்தலாட்டம் நடக்கு. நாலுமுடி அந்த தம்பி கரெக்டா தான் பில்லு போட்டிருக்காவே. நீங்க தான் வாங்கின ஜாமான்ல என்னத்தையும் கணக்கு பார்க்காம வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நான் பார்த்து தான் வாங்கினேன். கொஞ்சம் தள்ளுங்க என்னன்னு பார்க்கட்டும். நெசத்திலே எப்பவும் வாங்குறது தானே வாங்கியிருக்கியா? ஆமாங்கம்ல. அவன்கிட்ட ஒரு 2000 ரூபாய் குறைச்சு போட சொல்லி சின்ன பொண்ணு. ஆமா அந்த பையன் நம்ம சொந்தக்காரன். அந்த அன்னைக்கு 2000 ரூபாய் குறைச்சு போட போறான். அவன் வேலைக்கு உழ வைக்க சொல்லியலோ. பொறுங்க. அப்படி என்னத்தை தான் வீட்டுக்கு தேவையானது வாங்கி உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்ததுன்னு பார்க்கட்டும். இது என்னது? பிஸ்தா பருப்பு. பிஸ்தா பருப்பு. இது எவ்வளவு தெரியுமா? தெரியும். 48 ரூபா போட்டிருந்தது. எது 1/2 கிலோ பிஸ்தா பருப்பு உங்களுக்கு 48 ரூபாய்க்கு போட்டிருந்ததா? ஆமா. ஏன் நாலுமுடி அது ரேட்டு 680 ரூபா போட்டிருக்கு. இது 680 ரூபாயா? பிற இருக்காதா? பிஸ்தா பருப்புனா என்ன நினைச்சியா? முன்ன பின்ன வாங்கிக்கல இப்படி? அது வந்து நான் இது வரைக்கும் வாங்கினது இல்ல. அது 48ன்னு தான் போட்டிருந்தது. அதனால தான் அதை எடுத்தேன். எந்த கடையிலக்கா பிஸ்தா பருப்பு 48 ரூபாய்க்கு 1/2 கிலோவை தரான்? அப்ப 48ன்னு எதுக்கு போட்டிருக்கானுவோ? கடைக்காரன் தான் தப்பு. ஏக்கா அது பொருளோட விலை 48ன்னு இல்ல, அதோட ஒரிஜினல் விலையில இருந்து 48 ரூபா கம்மின்னு எழுதிருப்பாங்கக்கா. அதுதான் 48 ஆஃப்னு போட்டிருப்பாங்க. நீங்க அதை கவனிக்காம 48ன்னு பார்த்த உடனே எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஐயா அப்படியா? அப்படி எதுக்கு எழுதி வைக்கணும்? 48 ஆஃப்ங்கதே பெருசா போடுதியா? என்ன விலைய அத பெருசா போட வேண்டியதானே? ஏக்கா உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குங்கிறத நாங்க பெருசா எழுதிருப்போம்க்கா. மத்தபடி ரேட் எவ்வளவுங்கிறது நீங்க நல்லா படிச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிடணும். அது எங்க மிஸ்டேக் கிடையாதுக்கா. ஆமா உங்க மிஸ்டேக் இல்ல. இப்படி தான் நான் பாதாம் பிஸ்தா எல்லாம் வாங்கி போட்டுருக்கேன். ரேட் குறைனாவல அப்ப இதெல்லாம் ரேட் குறையா கிடைக்க போலலாம் வாங்கி போட்டுட்டேன். அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும்? கொடுத்த ரேட்டு மிஷினை கால்குலேட் பண்ணி சொல்லுது, அதை நான் சொல்லுதேன். இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? உங்க கடையே தப்பு தான். அப்படி எதுக்கு பொய்யா விளம்பரம் பண்ணணும்? நானும் விலை குறைனாவல அதே மாதிரி ரேட் குறைவா தான் இருக்குன்னு நினைச்சுலாம் எடுத்துட்டேன். அது உங்க மிஸ்டேக் தான்க்கா, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா வாய முடுப்பா. மிஸ்டேக்குங்காத. நாலுமுடி இப்ப எதுக்கு சத்தம் போடுறியா அந்த பையனை? அவன் என்ன செய்வான்? எதுக்கு எடுத்தாலும் என் மேலே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா நீங்க உங்க சௌரியத்துக்கு பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வேதன்னு வாங்கினா அதுக்கு அவன் என்ன செய்வான்? வாங்கினதுக்கு பிள்ளை போடத்தான் தெரியும் அவனுக்கு. அதான் அவனுக்கு உண்டான வேலை அதான் செய்வான். இதெல்லாம் நல்ல ஏமாத்து வேலை. சரி இப்ப நீங்க திட்டுனாக்கல ஒன்னும் ஆயிர போறது இல்ல. இந்த பாதாம் பருப்பு எல்லாம் வாங்கி கொண்டு போய் வீட்டுல வைக்க போறீங்களா இல்லாட்டா வேண்டான்னு ஒதுக்க போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் விலை கம்மியா இருக்கு 48 38ன்னு போட்டிருக்குன்னு வாங்கினேன். நல்லா வாங்கினிய தம்பி. அந்த அக்கா விலை தெரியாம பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் போட்டாவோ அது எல்லாமே தூர எடுத்திருப்பா.
எடுத்துட்டு எவ்வளவு பில்லு வருதுன்னு பார்த்து சொல்லு என்ன. ஓகேக்கா. எக்கா உங்களுக்கு பில்லு போட்டது நீங்க இப்ப கட்டிடுறீங்களா அப்படி? என்ன தாரேன் தம்பி. ஓகேக்கா. அப்போ உங்களுக்கு போட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு மறுபடியும் ரீசெக் பண்ணுதே. சரிப்பா. நாங்க தே பாலு. கொண்டாமா. பிறகு உங்க அம்மா எப்போ ரோப்பு மாதிரி தெரியல. நான் பள்ளியிடத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே அம்மா வீட்டுல காங்கல. இப்ப வந்துருவாங்க போயிருப்பான்னு நினைக்கேன். எப்பா ஒரு வழியா வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானும் வாங்கியாச்சு. ஆனா வழக்கமா வாரதை விட இப்போ ஒரு 500 ரூபா கிட்ட அதிகமா தானே ஆயிருக்கும். ஆமாக்கா, நானும் எப்போ வாங்குறதை விட கொஞ்சம் அதிகமா தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாத்துலயும் ரேட்டு குறையாதானக்கா போட்டிருந்தது. அதான் எனக்கும் தெரியல சின்ன பொண்ணு. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு நாளும் இல்லாம அந்த துணிக்கு போடுற சோப்பு, உடம்புக்கு போடுற சோப்பு இதெல்லாம் 4-5 சேர்ந்த மாதிரி தான் இருந்ததுன்னு அதை அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். ஆமாக்கா, நானும் அப்படிதான் எடுத்து போட வேண்டியதா போச்சு. ஒத்த சோப்பாலாம் அங்கே இருக்க மாதிரி தெரியல. பாத்தி அம்மையா கொண்டு ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. கண்டி நமக்கு தேவையே இல்லாம கூட கொஞ்சம் ரூபாய் போட்டு தான் அந்த ஆப்பிக்கு இதெல்லாம் வாங்கியிருக்கோம். யோசிச்சு பார்த்தா நம்ம வாங்கணும்னு நினைச்ச பொருளை தாண்டி மேயா கொண்டு தேவையில்லாத பொருள் நிறைய வாங்கி வச்சிருக்கோம். அது உண்மைதான்க்க. நம்ம நினைக்கவங்க வந்தா 100-200 குறையுதுன்னு எப்படியும் 500 ரூபாய்க்கு நம்ம கூட ஜாமானத்தை வாங்கியிருந்தோம் பாத்தியா. இதுவே நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ கொண்டு போய் கடைக்காரங்க கிட்ட கொடுத்தோம்னா நம்ம கேட்டதை கையில தருவாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம். 100-200 கூட வீணாவாது. இதுல வாங்குற பொருளெல்லாம் விலை குறையாதான் இருக்கு, அதெல்லாம் லாபம் தான். ஆனா நம்ம ஆசைப்பட்டு என்னமெல்லாம் தூக்கிடுதோம். நாமளா ஒரு 2-3 கிளாஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் பார்த்துக்கோ, பார்க்க பளபளன்னு இருக்கு அப்படின்னு. இப்போ வந்து யோசிச்சு பார்த்தா தேவையில்லாம இதெல்லாம் வாங்கிக்கண்டாமோன்னு தோணுது. 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். என்னைக்குமே எனக்கு 4500 தான் வரும். எனக்கு 5300 வந்துட்டு. எனக்குமே 4500 வரும். மேற்கொண்டு நேரம் போனதே தெரியலக்கா. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல. ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருக்குது. கடையை விட்டு வெளியில் வந்த பிறகு தான் அசதியே தெரியுது. ஆமாம், உள்ள எல்லா பொருளும் வச்சுருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு நாள் காணாத எப்போ பார்த்துட்டே தான் இருப்போம். அதை சொல்லி போனில் மணி எத்தனை பாரு சாண்டி. பார்க்கம்க்கா. ஏக்கா மணி 4 காலம் ஆகுதுக்கா. ஏம்மா என் பிள்ளைகள் வந்திருப்பாளா பள்ளியிடம் விட்டு. நம்ம முன்னேரத்திலேயே கிளம்பிருக்கணும்க்கா. நேரம் ஆக்கிட்டோம். அங்கதான் கடப்புல போனதும் என்ன நடக்குனே தெரியலையே. அப்படியே நேரத்தை வீணாக்கிக்கிட்டு உள்ளே தான் நிற்கும், வெளியில வராம. ஆமாக்கா, இனியெல்லாம் இப்படி கடைக்கெல்லாம் நம்ம வரக்கூடாது. எப்பவும் வாங்குற மொத்த கடைக்கே போய் ஜாமானத்தை சொல்லணும், வாங்கிட்டு வீட்டை பார்க்க வரணும். எக்கா கொஞ்ச நேரம் ஆயிட்டு அதுக்காண்டி இப்படியாக்கா சொல்லுவியா? அடுத்த தடவை இந்த கடைக்கே வருவோம்க்கா. இல்ல சின்ன பொண்ணு, நீ யோசிச்சு பார்த்தா இங்க எல்லாம் குறைஞ்ச விலைன்னு சொல்லுது. எல்லாம் குறையான விலையா தான் இருக்கு. ஆனா நம்மளையும் அறியாம நம்ம நிறைய ஜாமானம் வாங்கி போட்டுதான். இதுவே யோசிச்சு பாரு, நம்ம கடைக்கு போறோம் அந்த அண்ணாச்சிட்ட நம்ம லிஸ்ட்டை கொடுப்போம். அவோ நம்ம அதுல என்ன எழுதிருக்கோமோ அதை மட்டும் எடுத்து தருவாவே, நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ இங்க போய் நம்ம கண்ணுல பட்டதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் வாங்கிட்டோம் பத்தியா. கொண்டு மற்ற கடையில் ஆவதை விட இங்கே அதிகமாக செலவழிச்சிட்டு வரோம். சொல்ல போனா நேரமும் போகுது, பணமும் போகுது. ஏக்கா அதுக்காண்டி வரவே கூடாதுனாக்கா சொல்லுதியா? வரணும் சின்ன பொண்ணு, நமக்கு நேரம் இருக்கையில கூட கொஞ்சம் ரூபா இருக்கையில தான் வரணும். சொல்ல போனா எப்பவும் இந்த கடையிலேயே நம்ம வாங்கிட்டு இருந்தோம்னா நம்மளை நம்பி நம்ம தெருவில் கடை வச்சிருக்கோம்னா என்ன செய்வாவோ. எப்பவும் வாங்குற கடைகளில் ஒரு 2 மாசம் வாங்கினோம்னா இங்கே ஒரு மாசம் வந்து வாங்கிக்கிடணும். அதுக்காண்டி வழக்கமாக அந்த கடையை நம்பி இருந்தோம்னாலும் நம்மளை நம்பி கடை வச்சவங்களுக்கும் சங்கடம் தான், நமக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் ரூபாயும் செலவழியும் நேரமும் செலவழியும். ஆமாம், இனி அடுத்த மாசம்லாம் இங்கே வரக்கூடாது. இன்னும் 2 மாசம் கழிச்சு வேணா நேரம் இருந்ததுன்னா இங்கே வரணும். ஏக்கா அப்படினாலும் நம்ம லிஸ்ட் எழுதிட்டு வரணும்க்கா. இங்கே வரும்போது நீங்க தான் கையில லிஸ்ட் வச்சுட்டு தானே வந்தியா சரசக்கா. அப்ப அதுக்குள்ள மட்டும் வாங்க வேண்டியதானே. வச்சுட்டு தாமா வந்தேன். நம்மளையும் மீறி என்னமெல்லாமோ வாங்க தோணுது. இந்த பாரு, நான் இப்ப வெளியில வந்த பிறகு தான் யோசிக்கேன். 4-5 கிளாஸ் எடுத்து போட்டிருக்கேன், ஒரு தட்டு எடுத்து போட்டிருக்கேன், ஒரு கடுகு தாளிக்க கரண்டி எடுத்து போட்டிருக்கேன். எல்லாம் தேவையானது தானக்கா. எடுத்து போடும்போது நானும் தேவையானதுன்னு நினைச்சுதான் எடுத்து போட்டேன். பில்லு கட்டியில தான் இவ்வளவு காணம் வந்துட்டேன்னு தோணுது. அதுக்கப்புறம் இப்ப இங்க நின்று யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா கிளாஸுக்காடு வீட்டுல இருக்கிறத வச்சு சமாளிக்கக்கூடிய அளவுல தான் இருக்கு. தட்டுக்காடு வீட்டில் நிறைய தான் கிடக்கு. 10 வரைக்கும் மேலேயும் கட்டி போட்டிருக்கேன். ஆனாலும் இங்கே வந்து நல்லா மாடலாக கணத்தை தட்டா பூ போட்ட மாடலாக இருந்தது. என் பிள்ளைகளை சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு 2-3 தட்டு வாங்கி போட்டேன். ஏன் கொண்டு கடுகு தாளிக்க கரண்டியை வேற எடுத்து போட்டிருக்கேன். வீட்டில் சீனா சட்டி 1க்கு 3 இருக்கு. அதுலேயே கூட தாளிச்சுக்கிடலாம். ஒரு நாள் இப்படி நான் அனாவசியமாக செலவழிச்சது இல்லை. இப்போ அவங்க பிள்ளை கட்டிட்டு வாசலுக்கு வரவும் தான் இப்படி தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டுட்டோமே அப்படின்னு தோணுது. அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நம்மளை மீறி நம்ம செலவழிக்கும் அப்படின்னா அந்த இடத்துக்குலாம் போகக்கூடாது. இல்லை நம்மளை நாம கட்டுப்படுத்திக்கிட்டு அனாவசியமாக எந்த பொருளும் வாங்காமல் கட்டா வாங்குதா இருந்தால் வரணும். அதுவும் சரிதான்க்கா. நானும் பல்லு தேய்க்க ப்ரெஸ் வீட்டில் இருக்குது. அப்படி இருந்தும் செட்டாக தரானான்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் பாக்கெட்டை தூக்கி போட்டிருக்கேன். பிற கரண்டி காடு குட்டி குட்டியாக அழகாக இருக்கான்னு அது ஒரு 10 எண்ணத்தை எடுத்து போட்டிருக்கேன். ஷாம்புமே 230 ரூபா ஒரு டப்பா வாங்கி போட்டிருக்கேன். இது வரைக்கும் இப்படி டப்பாவில் எடுத்த சரித்திரமே கிடையாது. ஷாம்பு தேவை அப்படின்னா 2 ரூபா ஷாம்பு 1 ரூபா ஷாம்பு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அன்னைக்கு தேய்ச்சி குளிச்சு அன்னைக்கு முடிச்சிடலாம். 1 ரூபா 2 ரூபாயில முடிச்சுக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு தேவையில்லாமல் 230 ரூபா ஒரு டப்பாவில் தூக்கி போட்டாச்சு. பிற ஒரு கலர் பாட்டில் பெரிய பாட்டில் குறைஞ்ச ரேட்டுக்கு போட்டிருக்கான். ஒரு 20 ரூபா லாபம் அதில். அந்த அன்னைக்கு அதையும் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இந்த கரண்டி, அந்த ப்ரெஸ், இந்த கலர் பாட்டில் எதுவுமே இப்போ தேவை கிடையாது. கரண்டி காடு பார்க்கறதுக்கு அழகா இருக்கேன்னு வாங்கிட்டேன். ப்ரெஸ் நாளைக்கு தேவைப்படுமான்னு வாங்கியிருக்கேன். கலர் பாட்டில் நான் என் வீட்லேயே என் பிள்ளைய அடிக்கடி கலர் வாங்கி குடிக்காதுன்னு சொல்லி பார்த்துக்கிடுங்க. இங்கே 10-20 ரூபா லாபம் இருக்குன்னு உடனே அதையும் தூக்கிட்டே பார்த்துக்கோங்க. என்னென்னையும் ஒரு 250-300 ரூபா இதே வந்து தேவையில்லாத பொருளாக இருக்கும். இன்னும் 4-5 பொருள்லாம் எடுத்து போட்டேன் பார்த்துக்கிடுங்க. இப்போ நீங்கள் சொன்னதை யோசிச்சு பார்த்தா நானே தேவையில்லாமல் 500 ரூபா எக்ஸ்ட்ரா தான் போட்டேன் போலயே. பாத்தியா, இதுக்கு தான் சொல்றது. வரவே கூடாதுன்னு சொல்லலை. நம்மளை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கே செலவு அதிகமாகுது. மேற்கொண்டு நேரமும் வீணா போகுது. பத்தியா, நீங்கள் சொல்லுதனக்கா தான் நானும் பருப்பு கடலாம் கொஞ்சம் அதிகமாகவே நிறைய எடுத்து லூஸில் போட்டுட்டேன்.
சரி பருப்பு காடாது இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு உதவு லட்சுமி, அது ஒன்றும் நட்டம் கிடையாது. நானே கொஞ்சம் கொஞ்சம் தானக்கா வைப்பேன். ஒரு மாசமும் இல்லாம இந்த மாசம் தான் அதிகமா பருப்பு வாங்கியிருக்கேன். துவாசைக்கு போடுறதுக்கு உருட்டு உளுந்து அழகா இருக்கேன்னு வாங்கினேன். அதையும் நிறைய வாங்கிட்டேன். புழு வந்துடக்கூடாது, அது வேற பயமா இருக்கு. நம்ம ஒரு நாள் துவாசைக்கு அரைச்சி ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிடுவோம். அப்போ 2-3 மாத்தைக்கு வரும்லக்கா நான் வாங்கி வச்சிருக்க உளுந்து. புழு வந்துருமோன்னு பயமா இருக்கே. துவாசைக்கு அரைக்கிறது மட்டும் வாங்குற உளுந்தா இருந்தா கொஞ்சோண்டு வாங்கலாம்ல லட்சுமி, அதையே நிறைய வாங்கினா. அந்த ஓர்மை இல்லாம தான்க்கா போட்டுட்டேன். சரி விடு, என் வீட்டில் நான் துவாசைக்கு போடும்ல, நான் பாதி அதுலேருந்து வாங்கிக்கிடுதேன். நீ எவ்வளோக்கு வாங்கினியோ அதில் பாதி ரூபா நான் தந்துக்கிடுதேன், சரியா? அடுத்தெல்லாம் இங்கே வாரதா இருந்தது அப்படின்னா நம்மளா கணக்கு போட்டு எடுத்துகிட்டு வரணும். அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் மட்டும் வரணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதை வாங்குதேன் இதை வாங்குதேன்னு மனசு அளவாயை விட்டுட்டு தேவையில்லாமல் செலவழிக்கிறதா இந்த சைடு வரவே கூடாது. ஆமாம் அண்ணக்கா, சின்ன பொண்ணுக்கெல்லாம் ஒரு நட்டமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் அமைதியாக நிற்கா. நீலாம் மாதாந்திரம் வந்துக்கிடுவேன் சின்ன பொண்ணு. ஏன் நல்ல முடியும் இந்த நல்ல எண்ணம்? நானே நீங்க சொல்லுத மாதிரி நானும் நிறைய எடுத்து போட்டுட்டேன்னு தான் யோசிச்சுக்கிட்டே நிக்கேன். தப்பு பண்ணிட்டோமாக்கா, வராமலே இருந்திருக்கலாமோ இங்க. கடை மேலே தப்பு சொல்ல முடியாது சின்ன பொண்ணு, நம்ம மேலே தான் தப்பு. நம்ம கூரோட வேணுங்கிறத மட்டும் வாங்குறதா இருந்தால் மட்டும் தான் வரணும். அப்படி இல்லாட்டா பேசாட்டி நம்ம வாங்குற கடைகளை வாங்கிட்டு இருக்கணும். அதுவும் சரிதான். சரி போனது போச்சு, இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம். பிள்ளைகள் வந்து பாவோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மையே காணலையே எங்கே போனான்னு. நேரத்தோட வீட்டுக்கு போகணும். பஸ்ஸில் போவா ஆட்டோவில் போவா சின்ன பொண்ணு? ஏக்கா ஆட்டோலேயே போவோம்க்கா. எவ்வளோ நேரம் உள்ள நட்டமாவே நின்றுருக்கோம். உட்காரதுக்கு ஒரு சேர் கூட அந்த பே கடையில் கிடையாது. காலெல்லாம் உழையுதுக்க. எங்கடா உட்காருவோன்னு இருக்கு. இப்போ நம்ம பஸ் வர வரைக்கும் நின்று பஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஜாமானெல்லாம் தூக்கிட்டு மேலே ஏறணும். ஏறினாலும் உட்காரதுக்கு கண்டிப்பாக போயிடா இருக்காது. வேற என்னப்பா சாயந்தரம் ஆயிட்டு பஸ் பூரா பள்ளியெடுத்து பிள்ளைகளாக தான் வருங்க. நமக்கு பஸ்ஸில் ஏறினாலும் நிற்க கூட இடம் இருக்காது. பிற என்னன்னு கூட இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம போவே. ஆளுக்கு 20 ரூபா போடுவோம்க்கா. ஒரு 80 ரூபாய்க்கு ஆட்டோக்காரன் வரணும்னு கேட்போம். 100 ரூபாய்க்கு குறைஞ்சலாம் ஒரு ஆட்டோக்காரனும் வரமாட்டான் சாந்தி. நம்ம ஒரு 5 நிமிஷம் நின்னா போதும். இப்போ ஒரு ரோஸ் வண்டி வந்துடும். அந்த அன்னைக்கு போவோம். நீங்கள் என்ன போங்கக்கா, நான் வண்டி அமர்த்தியே போய்க்கிடுதேன். எனக்கு ஆவி இல்லை. உங்கள்கிட்ட தெம்பு இருக்கு, நீங்கள் நின்று வண்டி வந்து அதில் போவிய. நானே ஆவியத்தால் எங்கனடா போய் படுப்போன்னு வருது எனக்கு. பார்த்தா குறைக்க அந்த படிக்கட்டில் வேற கீழே விழுந்துட்டேன். என்னாலலாம் ரொம்ப நேரம் நிற்க முடியாதுமா. நான் ஒத்தையிலேயே நானும் போய்க்கிடுதேன். நீங்கள் 3 பேரும் திடனா இருக்கியா, நீங்கள் பஸ்ஸில் போங்கக்கா. என்னால் முடியலை, நான் என்ன செய்ய? ஒத்தாளாக நான் ரூபாயை போட்டு நானே ஒத்தையில ஆட்டோவில் போய் இறங்குதேன். என் கஷ்டம் எனக்கு மற்றவங்களுக்கு புரியவா போகுது? ஏன் சந்தி இப்படிலாம் பேசியா? 4 பேரும் ஒன்றா வந்தால் ஒன்றாவே தானே போகணும். உன் ஒருத்தி எப்படி விட்டுட்டே நாங்கள் போனால் நல்லாவா இருக்கும்? எனக்கு பஸ்ஸிலலாம் வர முடியாதுக்கா, ஆவியத்தால் வருது. சரி விடு, ஒரு ஆட்டோ அமர்த்தி போவோம். லட்சுமி எவ்வளவோ செலவழிச்சிட்டோம். ஆளுக்கு 25 ரூபா போட்டோம்னா 100 ரூபாயில கொண்டு போய் இறக்கி விட்டுருவான். அவன் சொன்னாக்கெல்லாம் இம்பிட்டு கனமா பைக்காடையும் தூக்கிக்கிட்டு நம்ம வண்டியில ஏற முடியாது. ஆட்டோக்காரம்னா அவ வீட்டு வாசலே போய் இறங்கிக்கிடலாம் லட்சுமி. என்ன சொல்லுது, ஆட்டோலே போயிருவோமா? சரிக்கா, இப்போ ஆட்டோலேயே போவோம். 25 ரூபா தேவையில்லாமல் போடணுமேனு பார்க்கேன். விடுங்கக்கா, 25 ரூபா தானே போயிட்டு போகுது. நமக்குன்னு இது கூட செலவழிக்க கேட்டா எப்படி? எல்லாரும் நில்லுங்க, நான் ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் இங்க ஆளை கூட்டு வரேன். போய் கூட்டு வா சின்ன பொண்ணு. அப்படியா? அன்னைக்கு கணக்கு முடிச்சு ரூபா கொடுக்கணும்லாம் நினைச்சிட்டு வந்தேன். ஆஹா நல்லதா போச்சு. அவ இல்லாத நேரம் ரூபா கொண்டு வந்திருக்கா. நம்ம வாங்கிக்கிட வேண்டியதான். ஒரு குவார்டருக்கு கூட ரூபா தர மாட்டுக்கா. நம்மள பாடா படுத்தியா. இன்னைக்கு இந்த ரூபாயை வாங்கி வச்சுக்கிடணும். உன்கிட்ட கொடுத்துட்டு போறேன், நீ அம்மாட்ட கொடுத்துதியாமா? இல்லத்தே, எங்க அம்மா எப்படி வந்துருவா. அதுக்கு பிறகுன்னா நீங்க வந்து தாங்களேன். ஏ பூமாரி, என்னப்பா? ரூபாய வாங்க மக்களே. அம்மா வந்த பிறகு நீ அம்மாட்ட கொடுத்துருவல்ல. பாவம் அந்த அத்தை மறுபடியும் மெனக்கட்டு நம்ம வீட்டுக்கு அலையணும். ரூபாயை வாங்கி அலமாரியில வை, அம்மா வந்து எடுத்துக்கிடுவா. வேண்டாம், இப்போ மட்டும் நம்ம ரூபாய் வாங்கினோம்னா அப்பா நம்ம கிட்ட இருந்து ரூபாயை பிடிங்கிக்கிடுவாவே. குமாரி, இப்போ ரூபா தரேன், அம்மாட்ட கொடுத்துருமா? எத்தே, எங்க அம்மா என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காத்தே, யாரும் ரூபா கொண்டு வந்தாங்கன்னா கணக்குப்படி நான் பார்த்து தான் வாங்க முடியும். நீ ஒரு நாள் வாங்காதான்னு சொல்லியிருக்கா. அதனால நீங்க போயிட்டு வாங்கத்தே. இல்லாட்டி நாளை காலையில பால் வாங்க வரையில எங்க அம்மாட்ட கொடுங்க. இந்த பிள்ளை என்ன அவ அம்மைக்கு மேல வருது? நம்ம வாங்க சொல்லுதான் வேண்டாம்னு சொல்லுதா பேரு. ஏ பூமாரி, என்னப்பா? சொல்லுதம்ல ரூபாயை வாங்கி வை, அம்மா வந்த பிறகு கொடுத்துக்கோ. இல்லப்பா, அம்மா என்கிட்ட வாங்கண்டான்னு தான் சொல்லி வச்சிருக்கா. எத்தே, இங்க போங்க. எம்மா உன் பேரு குசுப்பா தானே? ஆமா அண்ணாச்சி. மணியண்ட வீட்டுக்காரி தானே? ஆமா ஆமா. நீ திரும்ப வந்து எப்படிமா ரூபாயை கொடுப்பா? உன் வீடே எங்க கோடிக்குள்ள இருக்கு. சில நேரம் லைட் எரியும், எரியாது. இருட்டுக்குள்ளெல்லாம் வரணும். ரூபாயை ஏன்டனா கொடுத்துட்டு போ, நான் கொடுத்துக்கிட்டேன் அவட்ட. ஏன் உனக்கு சிரமம்? இப்ப அம்மா வந்து வாங்கிடுவப்ப. நீ சும்மா இருப்பு மாதிரி, எனக்கு தெரியும் எல்லாம். நீ ரூபாயை கொடுத்துட்டே போமா, நான் லட்சுமிகிட்ட கொடுத்துக்கிடியே. எத்தே, நீங்க போங்க. பூமாரி, பெரிய ஆட்கள் பேசும்போது ஊட ஊட பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? சத்த கட்டாம இரி. ஏம்மா நீ ரூபாயை கொடுத்துட்டு போமா, உனக்கு நேராகும்ல. என்ன செய்ய, இந்த அண்ணாச்சி கேட்கணும் ரூபா கொடுக்கலாமா? அந்த பிள்ளை வேண்டாம் வேண்டாம்கு. இவரே ஒரு குடியாரு. இவர்கிட்ட ரூபாய் கொடுத்து எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சிட்டாருன்னா பிறகு லட்சுமி அக்கா நம்மகிட்ட சண்டைக்கு வந்தாலும் ரோவோ. ஏன் போட்டு லட்சுமி அக்கா கிட்டே கொடுத்துருந்தோம்னு சொல்லிட்டு போவோம். ஏம்மா இல்ல நச்சி, நான் ரூபாய் கொஞ்சம் குறைய எடுத்துட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். லட்சுமி அக்கா கிட்ட எனக்கு கொஞ்சம் கணக்கு கேட்கணும். நான் பால் மட்டும் இல்ல முட்டையும் வாங்கியிருக்கேன். முட்டை ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினேன்னா எனக்கு கொஞ்சம் கணக்கு குழப்பமா இருக்கா. வந்த பிறவே நான் கொடுத்துக்கிட்டேன். என்ன, நான் வாரேன். எம்மா எம்மா என்ன நச்சி? சும்மா கையில இருக்கதை கொடுத்துட்டு போமா. அதுக்கு அடுத்தவா கூட சொல்லும் போது கொண்டு வந்து கொடுத்துக்கோ. யாத்தி, நம்ம நினைக்கிறதும் சரிதான். இந்த ஆள் நம்மகிட்ட ரூபாயை வாங்கி ஆட்டையை போட பார்க்காரு.
இப்போ மட்டும் ரூபாயை கொடுத்தோம் கண்டிப்பா குடிச்சு தீத்துருவாருன்னு நினைக்கேன். வேற லட்சுமி அக்கா நம்மகிட்ட சண்டை விடுவாவே. ஓடிடுவோம். இல்ல நான் சீனா பேர வாரேன். ஏமா போயிட்டால. என்ன பூமாரி நீ ரூபா கொண்டு வந்தவங்கள இப்படியே அனுப்பி வைப்பா? கூறு வேண்டாமா? இப்ப அம்மா தம்ப சொல்லிருக்க. சொன்னா அவங்க ஆத்தா என்னத்தை தான் அவ சொல்லல. மக்களே எம்மா சபா எம்மா எங்கம்மா போனேன் இவ்வளவு நேரம்? கடைக்கு போய் ஜாமான் வாங்க போயிருந்தோம். டீ வீட்டுல ஒண்ணும் இல்ல பத்தியா? அதான் ரொம்ப நேரம் நின்று வாங்கிட்டு வந்தது ஆவியத்தால வருது. நீ என்னஞ்ச அப்பளே வந்துட்டியா பள்ளியிடத்துல இருந்து? ஆமாம்மா நான் வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும். 2 அத்தை பால் வாங்கிட்டு போயிருக்காவே. சரி புசு பார்த்தா ரூபா கொண்டு வந்தாவே. அப்படியா? ஆமா நான் தான் நீ இல்லைன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். நாளை கொண்டு வந்து கொடுக்கன்னு சொல்லியிருக்காவே. சரி சரி. ஆமாங்க என்ன நடக்கு? ஆடு மாடு நடக்கு, கோழி நடக்கு, நீங்க நடக்கிய நாங்களும் நடக்கோம். உன் சௌரியத்துக்கு ஊர் சுத்த போயிட்டு வரியோ? யார் ஊர் சுத்த போனா? நானே கடையில அவ்வளவு நேரம் நின்றுட்டு வந்திருக்கேன். காலெல்லாம் கடுக்கு, மேலு காலம் உழைஞ்சிட்டு ஒரு படியா வருது. சத்தம் போடாம அந்த கடையில போய் பச்சையும் டீயும் வாங்கிட்டு வாங்க. மனசி ஜீவம் போரால வருதுன்னு கிடக்கா. இதுல இவர் வேற காணச்சுக்கிட்டு. பூமாரி அந்த டிவி கடையில 50 ரூபா இருக்கு, உங்க ஐயாட்ட எடுத்து கொடு. பச்சையும் டீயும் வாங்கிட்டு வர சொல்லு. சரிம்மா. எப்பா எடுத்துட்டு வரட்டா? போ, இந்த வீட்டுக்கு புழுக்க வேலை பார்க்க தானே நான் இருக்கேன். பச்சை நல்லா சூடா இருக்கு. எந்த கடையிலப்பா வாங்கினிய? இங்கதான் பஸ் ஸ்டாண்ட கணபதி கடையில வாங்கிட்டு வந்தேன். அழகா இருக்குப்பா, டேஸ்டா இருக்கு. சாப்பிடு மக்களே. இந்த பே இன்னும் வர காணுமே. வந்தோம்னா அவனும் சூடா கொஞ்சம் பச்சையும் டீயும் குடிப்பான். இன்னும் ஆளை காணையில. சரி அவன் வரும்போது வருவான். பச்சை எடுத்து மூடி வை, வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிடுவான். என்னைய இல்ல நல்லா சூடா இருக்கு. அவனுக்கு பச்சைனா நல்லா பிடிக்கும் பத்தியலா. அதான் பிள்ளையும் வந்துட்டா நல்லா இருக்குமேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆளை காணும். எம்மா எம்மாடி உன் மகன் வந்துட்டாம்மா. வா கிருஷ்ணா, 100 ஐசு. உன்னை தான் காங்கலையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வந்துட்டேன். வா சூடா இருக்கு, 2 பச்சையும் டீயும் குடி. வா வாரம்மா, கை காலெல்லாம் கழுவிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ல. என்ன வயக்காட்டுக்கா வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா? சும்மா எடுத்து சாப்பிடு. ஆறிட்டுனா மாதிரி நல்லா இருக்காது. எம்மா நீ சரியான ஆளுதான். ஏமிட்டி தர நான் ஸ்கூல்ல இருந்து வந்தா மட்டும் இனி என்னெல்லாம் சொல்லுவா? கை கால் கழுவாம வீட்டுக்குள்ள வராத, யூனிஃபார்மை மாத்திட்டு தான் எதுனாலும் சாப்பிடணும், என்னம்லாம் சொல்லுவா. ஓ மவன் நாக்குல பரவாயில்லைங்கியோ. ஏட்டி பச்சை ஆர்வுல்ல, நீ உட்காந்து சாப்பிடியா? அவ என்னத்தையா சொல்லிட்டடப்பா. சரிம்மா. இரு டீ ஊத்தி எடுத்துட்டு வரேன். நீ இருமா, நான் ஊத்திக்கிடுதேன். இருக்கட்டும்னா நீ பச்சை தின்னு நான் கொண்டாரேன். எம்மா எம்மா மவனுக்கு நாக்குல அம்மா என்ன ஓட்டம் ஓடியா? ஏன் பூமாரி அம்மா உனக்கெல்லாம் அப்படி உடம்பட்டலா? நல்லா செஞ்சாலே. பொம்பளை பிள்ளை உனக்கு காப்பி ஊற்றி குடிக்க கூட வலிக்கான்னு சொல்லி சண்டை போடுவா. மவன் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான்னாக்குல என்ன ஓட்டம் ஓடிட்டு கிடக்கா. இதுவே நான் ஸ்கூல் போயிட்டு வரட்டும், வீட்டை ஒதுங்க வச்சு தூரும்பா, கையை காலை கழுவிட்டு தான் காப்பியில கையை வைக்கணும்பா. நானும் பையனாவே பிறந்திருக்கலாம். சரி சரி பச்சை 6 பேர் எடுத்து சாப்பிடு. நமக்குள்ளே டீயை குடி. சரிம்மா. பூரணி எம்மா முக்கியமான போன் வருது, நான் போய் பேசிட்டு வந்துருது. என்ன இல்ல டீயை குடிச்சிட்டு போயா? இல்லம்மா வந்து குடிக்க, முக்கியமான கால். இவன் ஒருத்தன் ஏற்கனவே 6 டீயை தான் சூடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருந்தேன். அதையும் குடிக்காம இப்படி ஓடுதான் பாரு. ஹலோ பூரணி. என்ன சார் என்ன பண்றீங்க? இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். ம் அம்மா டீயை கொடுத்து குடின்னு சொன்னா உன் போன் வந்துதான், அந்த அன்னைக்கு ஓடி வந்துட்டேன். ஆமாம்மா கால் பண்ணாதானே பேசுவீங்க. நீங்களா ஒரு நேரம் பண்ண மாட்டீங்களா? என்ன பூரணி இப்படி சொல்லுதா? பின்ன காலையில நான் தான் கால் பண்ணியிருந்தேன். அப்போ கூட சார் என்ன சொன்னீங்க? நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு நினைச்சேன், நீங்களே பண்ணிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்போவும் சாயங்காலம் ஆயிருக்கு, நான் தான் கால் பண்ண வேண்டியிருக்கு. சரி என்ன செய்ய, நான் தான் உங்களை அதிகமாக லவ் பண்ணேன் போல் இருக்கு. அப்படிலாம் இல்ல. ஒரு தடவை நீ எக்ஸ்ட்ரா கால் பண்ணிட்ட அப்படின்னா நீ தான் நீ அதிகமா லவ் பண்ணதானே ஆயிருமோ. நான் உன் மேல வச்சிருக்க லவ் எல்லாம் இவ்வளோ அதிகம் தெரியுமா? அதெல்லாம் இப்படி ஃபோன் பண்ணி நிரூபிக்க முடியாது. அப்படியா? ஃபோன் பண்ண கூட உங்களுக்குலாம் யோசனை கிடையாது. ஆனா பேச்சை பார்த்தா என்ன மிஞ்ச ஆளுலன்னு பேசுவிய. நம்புங்கடே, உண்மையை தான் சொல்லுதேன். என்னத்த ஏதோ சொல்லுதீங்க. சரி போய் டீயை குடிங்க, ஆறிட போகுது. பேச்சு சரியில்லையே பூரணி. ஏதோ எனக்கு டீ தான் முக்கியங்க மாதிரி நீ முக்கியம் இல்லைங்க மாதிரி சொல்லுத. அப்படி இல்ல, டீ ஆறிட்டுனா உங்க அம்மா ஏசுவாங்கல்ல, அதுக்கு தான் சொன்னேன். அது இருக்கட்டும், உங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிய? இங்கேயா? அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல, தம்பி டியூஷன் போயிருக்கான். அம்மா பக்கத்துல ஏதோ தண்ணி ஊற்றி விடுன்னு அங்கே போயிட்டா. நான் மட்டும் தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் டிவி பார்த்தேன். பார்த்த ப்ரோக்ராமே தான் திரும்ப திரும்ப போடுதாங்க. அப்புறம் போர் அடிக்குன்னு அதை ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் பார்ப்போமேன்னு ஃபோன் பார்த்துட்டு இருந்தா அதுவும் வந்த ரீல்ஸே தான் திரும்ப திரும்ப வருது. அப்போ தான் ஒரு யோசனை வந்தது, இந்த ஜீவன் இந்த நேரத்துக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்குமே, அப்போ நம்ம கால் பண்ணுவோமே அப்படின்னு தான் கால் பண்ணேன். அப்போ உனக்கு போர் அடிச்சிருக்கு, பேச காலையில இருந்தானே கால் பண்ணிருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நான் மத்தியானமே ஒரு தடவை உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். எப்படி நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரதுக்கு 6 o'clock ஆயிரும். எதுக்கு இடையில ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணும், வேலையாக இருப்பீங்கன்னா விட்டுட்டேன். அதான் சொல்லுதும்லா, ஏன் அளவுக்கெல்லாம் உங்ககிட்ட லவ் இருக்க மாதிரி தெரியல. அப்படி இருந்திருந்தா தான் அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது பண்ணியிருப்பீங்களா?
நானும் கால் பண்ணேன்னு ட்ரை பண்ணேன் தெரியுமா, ஆனா இன்னைக்குன்னு பார்க்க வேலையோ வேலை. நேரம் போனதே தெரியல. அது நம்ம உன்கிட்ட லவ் சொல்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நிமிஷமும் பெரிய வருஷமா கழியும். லவ் சொன்னதுக்கு பிறகு அப்படியே மிதந்துட்டே இருக்க மாதிரி இருக்கா, டைம் போறதே தெரிய மாட்டுக்கு. பரவாயில்லையே, நல்லா சமாளிக்கீங்களே. ஏய் என்னடே இது சொன்னாலும் இப்படி சொன்னா இப்படி. சரி சரி, ஒன்றும் சொல்லலை. போய் டீயை குடிங்க, பிறகு ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணுங்க. நீங்கள் எப்படி கால் பண்ணுவீங்க? நீங்கள் தான் பண்ண முடியாத, நானே பண்ணுதேன். ஓகேவா? இனி அடுத்த கால் நான் தான் பண்ணுவேன் பாரு. அதையும் தான் பார்ப்போமே. சரி, நான் வச்சிருவா. வச்சிரு பூரணி. சரி. இல்ல ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க. உங்க அம்மா எப்போ வருவாங்க? ஏன் கேட்கீங்க? இல்ல வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா தனியா இருக்க உனக்கு பயமா இருக்கும்ல, அதான் கேட்டேன். ஏன் துணைக்கு நீங்கள் வந்து நிற்க போறீங்களா? கேட்டதே அதுக்கு தானே. ஹலோ, என்ன சத்தத்தையே காணும்? ஆ இல்ல தனியா இருக்க பயமா இருக்கும்ல, அப்பா அம்மா வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமோன்னு கேட்டேன். ஆகும் தான் நினைக்கேன். அம்மா எப்படியும் ஃபங்க்ஷன் முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 9 மணியாவது ஆகும். வேற எங்கள் அப்பா போகும்போதே சொல்லிட்டு தான் போச்சு வரதுக்கு லேட் ஆகும்னு. என் தம்பிக்கும் இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வருவான். ஆனால் எனக்கெல்லாம் ஒரு பயம் இல்லை. நான் வீட்டில் இப்படி தனியாக இருந்தாலும் எனக்கு பழக்கம் தானே. ஆமாம்மா, நீ தைரியமான பொண்ணு தானே, உனக்கெல்லாம் பயம்னா என்னன்னே தெரியாது. ஆமாம், ஏன் பயப்படணும்? நம்ம வீட்டில் நம்ம இருக்கோம். அது சரி. சரி, நான் வைக்கேன். உங்கள் வீட்டில் அவங்க அம்மா என்னன்னு கேட்க போகிறாங்க. போய் டீயை குடிச்சிட்டு அடுத்து எதுவும் வேலை இருந்தால் பாருங்கள். சரியா? ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிடுங்க. என்ன சார், ஓகேவா? ஓகே மேடம். சரி, வைக்கேன். பூரணி, நான் உன்னை நினைச்சே பார்க்கலங்க அளவுக்கு பேசிட்டல்ல. இப்ப பாரு நேர்ல வந்து எப்படி ஷாக் கொடுக்கன்னு. எப்படியும் அம்மா வாரதுக்கு நைட் 9 மணி ஆகும்னு சொல்லியிருக்கா. நம்ம ஒரு 10 நிமிஷமாவது வீட்டுக்கு போய் நேர்ல பார்த்து பேசிட்டு வந்துடணும். சரி, அம்மாட்ட சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புவோம். பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கணும், அதுக்கு தக்கன நல்லா படிப்பு வரணும்னு சாமியை வேண்டிக்க பூமாரி. படிப்பு தான் எல்லாம். எம்மா என்ன சிவா, போன் பேசிட்டியா? நீ வாட்டுக்கு டீயை குடிக்காம வச்சுட்டு போயிட்ட. நானும் நீ வருவேன்னு அப்படியே விட்டுட்டேன். விழுந்துட்டு கடைசி தூரத்துக்கு ஊற்றிருக்கேன். மறுபடியும் வேணா டீ போட்டு தரட்டாப்பா? வேண்டாமா. இல்லை, அந்த பச்சை 2 கிடக்கு, டீயை போட்டு தரேன், குடி. எம்மா நீ இந்த பச்சையும் டீயும் விடுமா. இல்லை, ஏன்? நான் கொஞ்சம் அவசரமா வெளியில போண்டிருக்கு, போயிட்டு வரேன். இப்போதானே கிருஷ்ணா வந்த, இப்போதான் விளக்கு வச்சிருக்கு வீட்டில். கற்க நேரத்தில் எங்கேயும் போகக்கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா போ. இல்லம்மா, கொஞ்சம் அர்ஜென்டான வேலை, நான் போயிட்டு வந்தது என்ன. எங்கே போகிறான் இவன்? நானும் கூடுதல் நேரத்தில் போகிறான் பாரு. சப்பா, வேலையை முடிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். சப்பா, இவ்வளோ நேரம் உட்காந்துட்டே லேப்டாப்பை நோண்டினது எப்படியோ இருக்கு. அடுத்த பிறதும் அசதியே தெரியுது. எங்கேயாச்சும் வெளியில போய் சுத்திட்டு வந்தா நல்லா இருக்கும் போல. ஒரேடியா லேப்டாப்பை பார்த்துட்டு இருந்தது மண்டே இடிக்கி ஒரு மாதிரி. கிருஷ்ணா இப்போ வேலை விட்டு வந்திருப்பாங்களா? ஒரு ஃபோன் அடிச்சு வெளியில போயிட்டு வருமான்னு கேட்போமா? சீக்கிரமே போய் ஷாக் கொடுக்கணும் பூரணிக்கு. ஹலோ. கிருஷ்ணா, நான் தான் சிவா பேசுதேன். சொல்லு சிவா. என்ன வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா? இன்னைக்கு ஈவினிங் வெளியில போகணும்னு சொல்லியிருந்தோம்ல, போமா இப்படி? ஐயோ, இப்போ இவங்கிட்ட என்ன சொல்லன்னு தெரியலையே. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வெளியில போகலான்னு பேசியிருந்தோம். இன்னைக்கே வரலன்னு சொன்னா எதுவும் நினைப்பானே. இன்னும் வேலையில இருந்து வரலன்னு சொல்லிடுவோமா? அப்படியே சொல்லிடுவோம், அப்பதான் பிரச்சனை இருக்காது. நாளைக்கு போய்கிடலாம். ஹலோ கிருஷ்ணா. சிவா போமால? இல்லை சிவா, நான் இன்னும் ஆஃபீஸ்லேருந்தே வீட்டுக்கு வரல. கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இன்னைக்கு, அதான் யோசிக்கேன். ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, இன்னொரு நாள் போய்க்கலாம். நீ வேலையை பாரு. சரி சிவா, கண்டிப்பாக நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். எதுவும் நினச்சிக்கிடாத. இல்லை அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்கல. நீ வேலையை பாரு, இன்னொரு நாள் பிளான் பண்ணி போவோம். சரி சிவா. சரி, நான் வச்சிடவா? சரி சிவா. வச்சுட்டான். ரொம்ப நாள் கழிச்சு எங்கேயாவது போமான்னு கேட்டான். நம்ம வேண்டான்னு சொல்லிட்டோமே. இந்த லவ் வந்துட்டா இப்படிதான் போல. வீட்டில் போய் சொல்ல வேண்டியிருக்கு, ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்ல வேண்டியிருக்கு. நீ எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்த போதோ தெரியல. சரி, பூரணிக்கு இன்னைக்கு ஷாக் கொடுக்குறது தான் போகிறோம். அவங்க அம்மா வேற இல்லை. இன்னைக்கு விட்டா அடுத்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் நம்ம பண்ண முடியாது. பேசிக்கிட்டு இருக்காம சட்டுன்னு ஓடுவோம். சரி, அவனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டான். இன்னும் வீட்டுக்கே வரலங்கும் போது இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அப்புறம் மறுபடியும் வெளியில் போகிறது முடியாத காரியம். நம்ம வீட்லயே ரிலாக்ஸ் பண்ணுவோம். மகா வேணா கூட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு வருவோம். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. மகா, ஏன் மகா? என்ன சத்தத்தையே காணும்? எங்க போனா? போய் பாப்போம். இது சரி வராது. இதெல்லாம் போடுறது கஷ்டம்ப்பா. மகா, என்னங்க, வேலை முடிஞ்சா? வேலை முடிஞ்சு. என்ன நீ இப்படி வாசல்ல இருந்து உட்காந்துட்டு போனை பார்த்துட்டு இருக்க? அதுவா, எப்பவுமே அத்தை தான் தூத்து தொளிச்சு கோலம் போடுவாவ. இப்போ எங்க போயிருக்காவனே தெரியல. சாயங்காலம் மணி 5 போல ஆகுது பத்தியில, அதான் தூத்து தொளிப்போன்னு பார்த்தேன். அப்போ தான் தோணுச்சு நமக்கு கோலம் போடுறதுக்கு அந்த அளவுக்கு வராத, ஏதாவது டிசைன் பார்ப்போன்னு ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது சரி, கோலம் செலக்ட் பண்ணிட்டியா இது போடன்னு? ஓ எஸ், ஒரு 3 எண்ணம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் ஏதாவது ஒன்று தான் போடணும். நீங்கள் அதில் பார்த்து சொல்லிட்டீங்களா இது எனக்கு ஈஸியாக இருக்கும்னு? சரி, கொண்டா பாப்போம். இதை பாருங்க, இதான் முதல்ல நான் செலக்ட் பண்ணது. ஈஸியாக இருக்கலாம். ஏமா இது என்னது? 4 புள்ளியும் ஒரு கொம்பு தான் வரைஞ்சி வச்சிருக்கு. இது கோலமா?
இன்னொன்னு இருக்கலாங்க, இதை பாருங்க. இவன் வீட்ல இருந்து தானே வெளியில போறான். வீட்டுக்கே வரலன்னு சொன்னா நம்மகிட்ட ஏன் இப்படி சொன்னா? ஒருவேளை நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சிட்டானோ? ஏங்க இது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஏங்க ஏங்க ஹலோ சார். ஆ, என்ன மகா? என்னங்க பேசிக்கிட்டே இருக்கிற அப்படியே சில மாதிரி நின்னுட்டிய? அப்படி என்ன திடீர்னு யோசனை? இல்ல, ஒன்றும் இல்லை. ஏங்க முகமே வாடிட்டு ஒரு மாதிரி பேசுறீங்க? ஒன்றும் இல்லை மகா, சும்மாதான். சரி, உங்களுக்கு டீ காப்பி எதுவும் போட்டு தரட்டுமா? வேலையை முடிச்சிட்டு வேணா ஒரு டீ போட்டுதா. ஆ சரிங்க. உங்களுக்கு வேலை முடிச்சிட்டுனா அன்னைக்கு சாயந்தரம் நம்ம எங்கேயாவது போயிட்டு வருமாங்க? எங்கம்மா போகணும்? ஏதாவது படத்துக்கு போமா? ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, நம்ம வெளியில போய் அத்தை மாமா நீங்க நான் எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வருவோம். சரிம்மா, போயிட்டு வருவோம். ஏ ஜாலி ஜாலி. சிவா, என்னல இது ரோட்ல நின்று ஆவுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு நல்லாவா இருக்குது? எம்மா, நம்ம வீட்டு வாசல்ல தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்குன்னு போற வார ஆள்ல என்ன நினைப்பாவ? சரி, நீ எங்க போயிட்டு வர? நான் லட்சுமி அத்தை வீட்டுல போய் பால் வாங்கிட்டு வரேன். ஆ, நீ போனப்போ கிருஷ்ணா இருந்தானா வீட்டுல? ஆமா, நான் பார்க்கல. நான் லட்சுமி அத்தை கிருஷ்ணா வந்துட்டான்னு சொன்னாவே. ஏன்? ஆ, ஒன்றும் இல்லை. இத்தே நம்ம எல்லாரும் இன்னைக்கு படத்துக்கு போயிட்டு வருமாத்தே? படத்துக்கா? ஆமாத்தே, நான் அவோ நீங்க மாமா நம்ம 4 பேரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். போவே இல்லைல்ல ஒரு பக்கம் அப்படி எல்லாம். என்ன அப்படியா? ஆமாம்மா, கிளம்புங்க, எல்லாரும் போயிட்டு வருவோம். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு எனக்கு சாயங்காலம். நாமலாம் வரலப்பா, அப்பா வேணா கூட்டு போ. எத்தே நீங்களும் வாங்கத்தே. எப்ப பார்த்தாலும் வீட்டுல மூஞ்சி இப்படி வச்சு என்ன ஏசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பாஸ் ஆக வேண்டாமா? வந்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நல்லா டென்ஷன் இல்லாம படம் பார்த்துக்கிட்டு இருப்பீல்ல? ஆமா, எனக்கு நேரம் போல தான் நான் மற்றவளை ஏசிக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு. சரி வாங்கத்தே, டிக்கெட் போட்டாச்சு. சிவா டிக்கெட் போட்டியல? இல்லம்மா, அது ஏங்க ஆமான்னு சொல்லுங்க, அப்பதான் ரூபா வீணா பெருமை வருவாங்க. ம் ஆ, டிக்கெட்டு போட்டேம்மா. யார கெட்டில போடுதே? சரி வாமா, வீட்டுக்குள்ளே இருக்கிறது உனக்கு சங்கடமா தானே இருக்கும். கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு வருவோம். போய் டீ போடனா போட்டு குடிச்சிட்டு அந்த அன்னைக்கு கிளம்புவோம். என்ன நீ போ, உன் சம்பாத்தியம்லாம் நீ சம்பாதிக்க, உன் இஷ்டத்துக்கு நீ டிக்கெட் போடுவ, காசை கறியாக்குவ என்னல? ஏத்தே சம்பாதிச்சு சேர்த்து வச்சு என்னத்தை பார்க்க போறோம்? 4 இடத்துக்கு போயிட்டு வந்தா தான் நமக்கு நிம்மதியா இருக்கும். எதுக்கு வாழுதம்னே தெரியாம வாழ்ந்தது என்னத்துக்குதே? இப்ப உள்ள விட்டெல்லாம் யாரு பேச? சரி, போய் கிளம்புமா. போறேன், வழிய விட சொல்லு. போங்க தே, நல்லா இஞ்சி தூக்கலா பட்டு போடுங்க தே டீ. எங்க அத்தை பத்தியலா எப்படி மூஞ்சி வச்சுட்டு போறாவன்னு? சரி, நீயும் போய் கிளம்பு. ஏங்க நான் அப்படியே வச்சு பார்த்துட்டே தான் இருக்கேன். ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க என்கிட்ட. வெளில கூட்டு போக விருப்பம் இல்லையோ? நானா தான் தேவையில்லாம உங்களை கஷ்டப்படுத்துதானோ? சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பிற என்ன? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சொல்லுவேன், நீ யார்கிட்டையும் சொல்லிக்கிட கூடாதுன்னு. நான் எங்க போறேன், யார்கிட்ட பேச, யார்கிட்ட போய் சொல்ல போறேன் சொல்லுங்க. இந்த கிருஷ்ணா கிட்ட வாரியா வெளியில அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோன்னு சொல்லியிருந்தேன். அவனும் வாரேன்னு தான் சொல்லியிருந்தான் காலையில. சரி. இப்போ கால் பண்ணேன், நான் வரல, இன்னும் வீட்டுக்கே நான் வரல, வேலையா இருக்கேன்னு சொல்லிட்டான். ஆ ஆனா அவன் வீட்டுல இருந்து தான் இப்போ எங்கேயோ போறான் பைக் எடுத்துட்டு. அம்மாவும் கிருஷ்ணா வீட்டுக்கு வந்துட்டான்னு லட்சுமி அத்தை சொன்னதாக சொல்லுதாவ. பிறகு ஏன் என்கிட்ட வேலையில இருந்து வீட்டுக்கு வரலன்னு அவன் சொல்லணும்? அப்ப இனி அவாய்ட் பண்ணான்னு தானே அர்த்தம். அவனுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, பிறவியா அப்படி இருக்கணும் அவன்? ஏங்க அந்த அண்ணனுக்கு வேற ஏதாவது வேலை இருந்திருக்குமா இருக்குங்க? அப்படின்னாலும் அந்த வேலையை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. வேலையா வெளியில போறேன்னு சொல்லியிருந்தா நான் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேனே. வேலையில இருந்தே வரலன்னு என்கிட்ட எதுக்கு போய் சொல்லணும்? அதுவும் போவ நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி போவேல, நான் இங்க நிக்கிறத பார்க்க தான் செஞ்சிருப்பான்னு நினைக்கேன். சிரிச்சுக்கிட்டே தான் போறான். ஒரு வார்த்தை கூட, ஒரு ஹாய் கூட சொல்லாம அப்படியே போறான். என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி விடுங்க, எப்படினாலும் உங்ககிட்ட திரும்ப வந்து தானே பேசுவாங்கல்ல, அப்ப பேசிக்கலாம். பேசிக்கலாம் தான், இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கு. அதெல்லாம் யோசிக்காதீங்க. எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரியா இருக்க முடியும்? அந்த அண்ணனுக்கு என்ன வேலையோ பாவம். நீங்க இன்னொரு நாள் நேர்ல பார்த்து கேளுங்க. அதை விட்டுட்டு இது ஒரு பெரிய விஷயமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிய. ஃப்ரீயா விடுங்க. சரிம்மா. சரி வாங்க, நீங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்துங்க, கிளம்புவோம். மணி இப்பவே 5:45 இருக்கும். 7 மணிக்காவது போய் தேட்டர்ல நிக்கணும்ல? ஆமாம்மா, போய் கிளம்புவோம். அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய், உயிரே நீ என்ன செய்கிறாய், உயிரின் உள்ளே வந்து செல்கிறாய். உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம், கொஞ்ச தூரம், கொஞ்ச நேரம் கூட என்னால் ஆகுமோ? உன்னை தேடித்தானே இந்த ஏக்கம், இந்த பாதை, இந்த பயணம், இந்த வாழ்க்கை ஆனதோ. அப்பா, ஒரு வழியா மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு. நல்ல வேளை மாமியார் வீட்டுல இல்ல. இருந்தா ஒரிஜினல் மாமியார் வீட்டுக்கே நம்மள அனுப்பிடுவோம். சரி, பூரணியை கூடுவோம், அப்படியே ஷாக் ஆயிடுவாப்போம். ஹலோ. என்ன சார், இப்பதான் ஃபோன் பேசிட்டு வச்ச மாதிரி இருந்தது, அதுக்குள்ள திரும்ப கூப்பிட்டுட்டியா? எல்லாம் காரணமா தான். என்ன நீங்க தான் இப்ப ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்ல போறீங்களோ? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சாயங்காலம் நேரம் ஆகுது.
இந்த வாசலை தூக்க தொளிக்க கோலம் போடன்னு 1008 விஷயம் இருக்குமே, அதெல்லாம் பண்ணியாச்சா இப்படி? அதெல்லாம் எங்க அம்மாவே முடிச்சிட்டு போயிட்டாலே, அப்பளே முடிச்சாச்சு. அப்படியா? உங்க வீட்டு வாசல்ல ஒரு பைக் நிக்குவே, யார் குளுது? பைக்கா? எங்க அப்பா பைக் எடுத்துட்டு தான் வெளியில போயிருக்காவ. காரும் ஷெட்ல விட்டாச்சு. வேற யார் பைக் நிக்கி? போய் பாரு. இந்தா பாக்கே. சரி, அப்படியே எங்க வீட்டுல பைக் நிக்கனாலும் உங்களுக்கு எப்படி தெரியும்? பைக் ஓட்டிட்டு வந்ததே நான் தானே. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே, நெஞ்சை பூ போல் கொய்தவளே. எப்போ வந்தீங்க? இப்பதான் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். என்ன திடீர்னு? திடீர்னு உன்னைய பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். சும்மா சொல்லாதீங்க. வேற ஏதோ வேலையா வந்திருக்கீங்க, அப்படியே இங்க வந்துட்டீங்க, அப்படிதானே? இல்லடே நம்பு. உங்க அம்மா வேற வீட்டில் இல்லைன்னு சொன்னேன். அதோட நீ தான் அதிகமாக லவ் பண்ண, நீ தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணன்னு சொன்னியா. அப்போ நம்ம பக்கம் கொஞ்சம் வீக் ஆகுது அப்படிங்கறக்காண்டி தான் ஓடி வந்துட்டேன். வீக் ஆகுதுன்னெல்லாம் வந்த மாதிரி தெரியல. வீட்ல அம்மா இல்ல, போய் பேசிட்டு வரலான்னு வந்த மாதிரி தான் இருக்கு. சே அப்படிலாம் இல்லை, எனக்கும் கொஞ்சம் தைரியம்லாம் இருக்க தான் செய்யுது. பார்த்தாலே தெரியுது. சரி அது இருக்கட்டும், வீட்டுக்கு வந்திருக்கேன், ஒரு காஃபி டீ எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? வீட்டு வாசல்லே நின்னா எப்படி? வீட்டுக்குள்ள வாங்க. அப்போ வீட்டுக்குள்ள வரதெல்லாம் சரியா வராது. ஏன் எங்க அம்மா திடீர்னு வந்துட்டா ஓட முடியாதோ? என்ன ஒன்றும் சொல்ல காணும்? இல்ல நான் எப்படிப்பட்ட ஆளு, என்ன மாதிரிலாம் பயப்படுவேன்னு உனக்கு முன்னாடியே எல்லாம் தெரிஞ்சிருக்க, அதான் யோசிக்கேன். மண்பானையை போட்டு உடைக்க மாதிரி சட்டு சட்டுன்னு எல்லாத்தையும் உடைச்சிருத. தெரியுங்களா? சரி, இப்படியே நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருமா? எங்க போயிட்டு வர? அப்படியே இந்த தெரு முக்கு வரைக்கும் போயிட்டு அப்படியே சுற்றி வருவோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து பைக்கில் போனது இல்லைல்ல? இது நம்ம 2 பேரும் சேர்ந்து பைக்ல போயிட்டு வரவா? சரி சரி, பயப்படாதீங்க. இந்த தைரியமாக கிளம்பி வந்தேன்னு ஏதோ ஒரு வார்த்தை இடையில சொன்னீங்கல்ல, அதான் அந்த தைரியத்தை டெஸ்ட் பண்ணுவோமேன்னு கேட்டேன். அது தைரியம்லாம் கொஞ்ச நேரம் அப்படித்தான் போவும் வரும், அதெல்லாம் கண்டுக்கிட கூடாது. கிட்ட வந்து நீயும் பேசும்போது கிட்டத்தட்ட கண்ணு வெறுத்து போகும் மூச்சே காய்ச்சலா மாறும். புரணி, எங்க உங்க அம்மா வாய்ஸ் மாதிரி தானே இருக்கு. ஆமா எங்க அம்மா தான் வரான்னு நினைக்கேன். இவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாளா என்னன்னு தெரியல. ஐயோ அப்ப நான் போறேன். இருங்க இருங்க, எங்க அம்மா அங்கிருந்து பார்த்துட்டா. அப்ப டக்குன்னு நீங்க போனீங்கன்னா என்ன ஏதுன்னு கேப்பா. எங்க நான் இங்க நின்னா என்ன ஆகும்னு தெரியுங்களா? நீங்க இப்ப சட்டுன்னு போனாலும் எனக்கு தாங்க பிரச்சனை. யார் இது என்னைய பார்த்த உடனே இந்த வண்டிக்காரன் போயிட்டான்னு சொல்லி ஏசுவா. ஐயோ இப்ப என்னங்க பண்ண போறோம்? சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. டக்குன்னு இந்த ஹெல்மெட் எடுத்து தலையில மாட்டுங்க. எது? பதறாம ஹெல்மெட் எடுத்து தலையில மாட்டுங்க. சரி. நேரா போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா 4வது வீடுங்க. ஓகே. புரணி, எம்மா நீ எப்போ வந்த? நான் வாரதை பத்தி இருக்கட்டும். யார்ட்டி இந்த பைய? எம்மா அட்ரஸ் கேட்டு வந்தாங்கம்மா, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன் அவனுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? உன்கிட்ட கட்டுக்கிட்டு இருக்கான். ஏம்மா அவங்க போற வழியில நான் வாசல்ல நின்னம்மா, அதனால தான் என்கிட்ட கேட்டாங்க. நீ எதுக்கிட்டி கறக்க நேரத்துல வெளியில வந்தா? ஏம்மா செடிக்கு தண்ணி ஊத்திருக்கான்னு பார்க்க வந்தம்மா. அவங்க அந்த டேட்ல அட்ரஸ் கேட்டாங்க. நான் இப்போ சொல்ல மாட்டோம்னா சொல்ல முடியும், அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ அதுக்குள்ள வந்துட்டா. செடிக்கு தண்ணி தூதா இப்போ முக்கியம் கிடையாது கேட்டியா? வீட்டில் ஆள் இல்லாதப்போ என்ன நடந்தாலும் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல உன்னைய. இம்மா நான் என்ன சின்ன பிள்ளையாம்மா, என்ன கடத்திட்டா போயிட போறாங்க? இந்த பேச்சு கொண்டு குறைச்சல் இல்லை. யாராவது பார்த்தா என்னட்டி நினைப்பாவே? ஒருத்தரும் தப்பா நினைக்கிறதுக்கு ஒன்றும் ஆயிரலம்மா. ஆமா அந்த பைக்கு, அந்த பயக்குள்ள பைக்கு மாதிரியே இருக்க. எந்த பையன் குழுதுன்னு சொல்லுத? அதான் டீ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கே பைக்கில் ஆறு அடிச்சிட்டு கிடந்தான்னு சொன்னோம்ல, அவன் பைக்கும் இப்படியே தான் இருக்கும். ஒருவேளை அவன் தான் வந்தானா? நீ அவனை தான் பேசிக்கிட்டு இருந்தியாப்போ? இம்மா ஏமா, ஒரு ஊர்ல எத்தனை பேர் ஒரே மாதிரி பைக் வச்சிருப்பாங்க. நம்ம அப்பா கூட வேலை பார்க்கவங்களே நம்மள மாதிரி எத்தனை பேர் ஒரே மாதிரி கார் வச்சிருக்காங்க, ஒரே மாதிரி பைக் வச்சிருக்காங்க. ஏமா ஒரு சின்ன விஷயத்தை இப்படி பெருசா யோசிக்க? பொண்ணை பெற்றுக்கம்லாட்டி யோசிச்சு தான் ஆகணும். நீ நாளைக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு பொட்டை பிள்ளைக்கு அம்மாவான பிறகு தான் ஏன் நிலமை உனக்கு புரியும். சபா சரி விடு, வா வீட்டுக்குள்ள வா. எங்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க? எல்லாம் முடிஞ்ச வர 9 மணி ஆகும்னு சொன்னேன். போய் அரை மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்துட்டேன். மொய் கவரை வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன் ரூபாயை வச்சு. அங்க இன்னும் வேனே எடுக்காம இருக்காள்வோ, பஸ் ஸ்டாண்ட்ல தான் வேனை அப்படியே நிக்கி. அதான் ஒரு எட்டு வந்து எடுத்துட்டு போமேன்னு வந்தேன். எடுத்து கொண்டா, நான் போட்டும். எடுத்துட்டு வரேன். எங்க வச்சிருக்க? டிவி கிட்ட ஒரு மொய் கவர் வச்சிருக்கேன் பாரு, அதை எடுத்துட்டு வா. சரிம்மா நான் எடுத்துட்டு வரேன். இருந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு அவளை பார்க்க வீட்டுக்கு போனோம். ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, அதுக்குள்ள கடவுளுக்கு பொறுக்கலை. அவன் அம்மா வந்துட்டாவோ. ஒரு அரை மணி நேரமாவது பேசிக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். அன்னைக்கு இப்படிதான் பயந்து ஓடி வந்துட்டேன். இன்னைக்கும் அதே மாதிரி ஓடி வர வேண்டியதா போச்சு. ஃபோன் அடிக்கி யாரா இருக்கும்? அம்மாவா இருந்தாலும் இருக்கும். பூரணிதான் அடிக்கா.
ஹலோ பூரணி. எங்க இருக்கீங்க? ஆமா, எங்க நிப்பேன்? வீட்டுக்கு போற வழியில ஒரு வயக்காடு ரோடு வரும்ல, அங்கதான் நிக்கேன். மாமியாரை பார்த்ததும் சரியான ஓட்டம் போல. நீ வேற சும்மா இரு பூரணி, நானே பயங்கர மூடோட்ல இருக்கேன். ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சாவா? ஏதோ தெரியாத மாதிரி கேட்க. இருந்து இருந்து உன்னை பார்க்கலான்னு இப்பதான் தைரியமா கிளம்பி வந்தேன். வந்து ஒரு 5 நிமிஷம் கூட பேசலையேடே, அதுக்குள்ள உங்க அம்மா வந்துட்டாவ. நீ 9 மணிக்கு தானே வருவான்னு சொன்ன, அப்ப என்கிட்ட போய் சொன்னியோ? இல்லைங்க, எங்க அம்மா நிஜமாவே 9 மணிக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு போனா. பிறவு எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வராங்க? ஆமா, நீ எங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க? போன் பேசாத உங்க அம்மா பார்த்தா பிரச்சனை ஏறப்போகுது, வையி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. சரி, நீங்க எக்ஸாக்டா எங்க நிக்கீங்க? நான் தான் சொன்னோம்ல, ஒரு வயக்காடு ரோடு வரும்ல, அதுல ஒரு வளைவுல நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, ஐ காட் இட். நீ இப்ப எங்க இருக்க? அம்மா திட்ட போறாங்க, போன் வச்சிரு. அப்படியே அப்ப கட் பண்ணிருங்க. பூரணி, எப்படி எங்க என்று இப்படி ஃபயரா இருந்துச்சா? ஏ லூசு, உங்க அம்மா திட்ட போறவ, நீ வாட்டுக்கு பிறத்தையே வந்துட்டா. அதெல்லாம் எங்க அம்மா திட்ட மாட்டா. போ பூரணி, நீ எனக்காண்டி இவ்வளவு தூரம் வந்துட்ட, அம்மா கிட்ட ஏச்சு வாங்கிட்டு இருக்காத. ஆனா இல்லைங்க, எங்க அம்மா திரும்பவும் போயிட்டா. போயிட்டாங்களா? ஆமா, மொய் கவரை வீட்லயே வச்சுட்டு போயிட்டா. அதை எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கா. வாசல்ல நின்னா நான் கவரை எடுத்து கொடுத்தேன்னா எடுத்துட்டு இப்படியே போயிட்டா. வாரதுக்கு எப்படி கண்டிப்பா 9 மணி ஆகும். சடங்கு வீட்டுல வேணும் கூட போயிடுச்சு. ஏ அப்பா, ஒரு மொய் கவரா நம்ம 2 பேரையும் பிரிச்சுது. உனக்கு சிரிப்பா இருக்குல்ல, எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு தெரியுமா? எதுக்குங்க எங்க அம்மா என்ன பேயா பிசாச்சா இவ்வளவு தூரம் பயப்படுவீங்க? நேரா எங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? அத்தை, நான் உங்க மாவளை விரும்புதேன், அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லிட வேண்டியதானே? அம்மா, இப்போதைக்கு நான் மாமியார் முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு பயமா இருக்கு, கொஞ்ச நாள் போகட்டுமா? வேற நான் என்ன செய்ய? இப்படி இருந்தீங்கன்னா நானும் உங்களை மாதிரி கிடையாது. என் மாமியார்லாம் நேர்ல வந்தா அப்படின்னா நான் உங்க பையனை விரும்புதேத்த கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டுருவேன். உன் தைரியம் எனக்கு இல்லதான், ஒத்துக்கிடுதேன். அம்மா, அதெல்லாம் எனக்கு பிறவிலேயே வந்து தைரியம். சரிதான்டி. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு. ஏன் என்ன பார்க்க தானே அவ்வளவு தூரம் வந்தீங்க? இப்போ போன்னு விரட்டுதியே? அதுக்கு இல்ல, சாயங்காலம் ஆயிட்டு உன்னை எப்படி வெளியில கூப்பிட்டு வச்சு பார்க்கதா இருந்ததா நான் கால் பண்ணி வெளியில வர சொல்லியிருப்பேனே. கற்கள் நேரத்துல பொம்பளை பிள்ளைலாம் வெளியில வரக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லுவா. அதான் நீ வீட்டுக்கு போ, நான் இன்னொரு நாள் வந்து பேசிக்கிடுதேன். ஏ அம்மா, என்னது இது? 90s அம்மாவோட ஜெராக்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க நல்லதுக்கு தானே சொல்லுதாங்க, அப்ப நம்ம கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அம்மா அதை சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். அது சரி. சரி, அடுத்து என்ன பிளான்? இங்க நின்று இப்படிதான் பேசிட்டு இருக்கணுமா? பிறவே என்ன செய்ய, நான் அதான் உன்னை வீட்டுக்கு போன்னு சொன்னேன். நீங்க வருவீங்களா? உங்க பின்னாடியே நாங்க துரத்திட்டு வருவோமா? நீங்க போன்னு சொல்லுவீங்களா? நாங்க உடனே போயிடணுமாமோ? பிறவு என்ன செய்ய சொல்லுத? உங்க வயக்காடெல்லாம் எங்க இருக்கு? அது இங்கதான் பக்கத்துல, நடந்து போற தூரத்துல தான். அப்படின்னா வாங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வயக்காடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வருவோம். வயக்காடு சுத்தி பார்க்க போறியா? அங்க என்ன இருக்கு சுத்தி பார்க்கறதுக்கு? என்னங்க கேள்வி இது? நம்ம வீட்டு வயல், அதெல்லாம் நான் பார்க்க வேண்டாமா? சப்போஸ் நம்ம வெளியில வச்சு எங்கேயும் மீட் பண்ண முடியாட்டாலும் அடிக்கடி வயல்ல வச்சாது மீட் பண்ணி பேசிக்கலாம்ல. ஓ, நீ அப்படி வரியோ? ஆமா, வாங்க போவோம். சரி, நான் பைக்ல முன்ன போறேன், நீயும் பைக் எடுத்துட்டு பின்னாடியே வந்துருதியா? ஆஹா, நடந்து போற தூரம் தானே சொன்னீங்க. நம்ம 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நடந்தே போய் பார்த்துட்டு வருவோம். சரி வா போவோம். ஹலோ. என்ன பூரணி? என்ன போவோம்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் தனியா போறீங்க? என்ன யாரு கூட்டு போவா? நீ என் கூட வா. ஆஹா, என் கையை பிடிச்சி அமைதியா பொறுமையா என்ன கூட்டு போகணும். ரோட்ல வச்சு எப்படி கையை பிடிச்சி கூட்டு போக முடியும்? யாராவது பார்த்துட்டா? பார்க்கட்டும், பார்த்தா என்ன ஆகும்? வீட்டுல சொல்லுவாங்க, அவ்வளவுதானே. சொல்லட்டுமே. ரொம்ப தைரியம்தான். சரி கூட்டு போங்க. வா. என்ன செய்தான் உன்னிருக்கத்திலே, என்னாயுள் வரை உன்னரைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, 7 ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும், அந்த பகல் உன்னருகே நான்